விசேஷமாக வீடுகளில் இருக்கிற நம்முடைய திருச்சபையார் விரைவாக நீங்கள் ஆலய வளாகத்திற்குள்ளாக வரும்படி உங்களை அன்போடு அழைக்கிறோம். இந்த நாளிலும் நம் மத்தியிலே வட இந்திய பகுதியிலிருந்து சிக்கிம், உத்தரப்பிரதேஷ் மற்றும் ஹரியானா போன்ற இடங்களிலிருந்து சகோதர சகோதரிகள் நம் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார்கள். இந்திய மிஷனரி சங்கத்தின் ஊழியர்களாக வந்திருக்கிறார்கள். அவர்கள் யாவரையும் உடைய திருச்சபையின் சார்பாக அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர்கள் இந்த நாளில் நம் மத்தியிலே பாடல்கள் மற்றும் நடனம், இன்னுமாக மிஷனுடைய சாட்சி போன்ற காரியங்களை நம் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். ஆகவே திருச்சபையார் ஜெபத்தோடு யாவையும் கண்டுகளிக்கவும், இன்னுமாக அவர்களுக்காக ஊக்கமாக ஜெபிப்பதற்கு நம்மை அர்ப்பணிக்கும்படியாக நாம் வந்திருக்கிறோம். ஆக இப்பொழுது நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபித்து மீதியான நேரத்திலே சகோதரர்கள் நம்முடைய குழு நம்மை பொறுப்படுத்தி வழி நடத்துவார்கள். தலை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். பூமியும் அது நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. கிருபையும் அன்பும் இரக்கம் நிறைந்தங்கள் அன்பின் ஆண்டவரை, இந்த அருமையானதொரு ஆசீர்வதிக்கப்பட்ட மாலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், உமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். இப்பொழுதும் திருச்சபையராக ஒரு குடும்பமாக இணைந்து வந்து விசேஷமாக இந்த நாளிலே இந்திய மிஷனரி சங்கத்தின் ஊழியர்களாக, இன்னுமாக வட இந்திய பகுதியிலே மனமாற்றம் அடைந்த அன்பு சகோதர சகோதரிகளாக இணைந்து வந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாகவும், விசேஷமாக வட இந்த பகுதியிலே உம்முடைய ஊழியர்கள் கடந்து செல்கின்ற பாதைகள், அந்த பணித்தள அனுபவங்களை நாங்கள் காணவும், உம்முடைய அன்பை பகிர்ந்து கொண்ட பெற்றுக்கொண்ட அன்பு சகோதர சகோதரிய வாழ்க்கை அனுபவங்களை நாங்கள் காணவும் நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல தருணங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களையும் சகோதர சகோதரிகளையும் இந்த கர்த்தரை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். தேவனாய் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. எங்கள் மத்தியிலே நீர் அவர்கள் மூலமாக பேசும்படியாக ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற திருச்சபையார் வர ஆயத்தப்படுகிறவர்கள் ஒவ்வொருவரையும் இந்த கர்த்தரை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களோடு நீர் பேசுவீராக. உம்முடைய மெல்லிய சத்தம் கேட்கட்டும். இன்னும் அதிகமாக உம்மிடத்துல கிட்டி சேரவும், அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கவும், மிஷனரி பணித்தளங்களுக்காக மரத்தோடு நாங்கள் உதாரணமாக கொடுக்கவும் எங்களை ஆயத்தப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். மீதியான வேலைகளிலும் தேவனாய் கர்த்தர் எங்களை பொறுப்படுத்த வழிநடத்துவீராக. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். மீதியான வேலை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு நேற்ற வல்லமுள்ள நாமத்தினாலும் இந்திய தேசத்தில் தோன்றிய முதல் சுதேச மிஷனரி இயக்கமாம் நம்முடைய இந்திய மிஷனரி சங்கத்தின் சார்பிலும் வந்திருக்கிற யாவருக்கும் வாழ்த்தலையும் நன்றியையும் கொண்டு வருகிறேன். விசேஷித்த விதமாய் இந்த நாள் இரவுகளிலே ஆண்டுடைய சமூகத்திலே கூடி வந்து அவரை துதிக்கவும், அவருடைய சமூகத்தில் இன்று ஆண்டுடைய தரிசனத்தையும் பாரத்தையும் பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவர் விசேஷமாக இந்த நாளை நமக்கு ஆயத்தப்படுத்தி தந்திருக்கிறார். எங்களை அழைத்து கொண்டு வந்த தேவாதி தேவனுக்கு நான் நன்றியை தெரிவிக்கிறேன். அதோடு கூட எங்களை அன்போடு அழைத்து பயன்படுத்துகிற சேகர தலைவர் ஐயாவுக்கு நன்றி, சபை ஊழியர் ஐயாவுக்கு நன்றி, அம்மாவுக்கும் நாங்கள் இந்திய மிஷனரி சங்கத்தின் சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, திருச்சபையின் கமிட்டி உறுப்பினர்கள், அங்கத்தினர்கள் யாவருக்கும் இந்திய மிஷனரி சங்கத்தின் சார்பிலே நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்திய மிஷனரி சங்க ஊழியங்களுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபித்தும் கொடுத்தும் இந்த ஊழியத்தை ஆதரித்து வருகிற அன்பை நினைத்து நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் கூடுதலாக நாம் கர்த்தருடைய பாரத்தை பெற்றுக்கொள்ளப் போகிறோம். 3 மாநிலங்களிலிருந்து நம்முடைய பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சி முழுவதும் அவருடைய கலாச்சார நடனங்கள் மற்றும் ஆதிவாசி பிள்ளையுடைய சாட்சிகள் பணித்தளத்திலே நம்முடைய ஜெபத்தின் மூலமாக ஆண்டவர் என்னென்ன காரியங்களை செய்திருக்கிறார் என்கின்ற அனைத்து காரியங்களையும் நாம் தெளிவாக அறிந்து கொள்ளப் போகிறோம். ஆகவே ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் பாரத்தோடு கூட அமர்ந்திருப்போம். ஆண்டவரே, இந்த நாளில் உம்முடைய சித்தத்தை, உம்முடைய ஏக்கத்தை, பாரத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டவர்களாய் கடந்து செல்ல எங்களுக்கு கிருபை தாரும் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருப்போம். நிச்சயமாய் கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுவாராக. இப்பொழுதும் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வந்த நம்முடைய அன்பு பிள்ளைகள் மேடையில் வந்து ஒரு நடனத்தை நிகழ்த்துவார்கள்.
ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே இந்த அருமையான மாலை வேளையிலே உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். நாங்கள் உத்தரப்பிரதேசத்திலே இந்திய மிஷனரி சங்கத்தின் மூலமாக சக்கியா என்கிறதான பணித்தளத்தில் ஒரு மாணவர் விடுதியைச் சேர்ந்த மாணவர்கள், முதல் தலைமுறை கிறிஸ்தவர்கள், முதல் முறையாக இப்பொழுதுதான் அவர்கள் இப்படிப்பட்ட நகர்களை, இப்படிப்பட்ட சிட்டிகளை அவர்கள் பார்க்கிறார்கள். அருமையானவர்களே, இந்த பகுதியிலே ஆண்டுடைய திருப்பணியை நாங்கள் செய்து வருகிறோம். நம்மிடத்திலே ஒரு விடுதியும் 3 பகல் நேர பராமரிப்பு மையமும் ஒரு தையற் பயிற்சி மையமும் இயங்கி வருகிறது.
அந்த விடுதியிலே 62 மாணவர்கள் கல்வி பயின்று வருகிறார்கள். அந்த 62 மாணவர்களில் ஒரு பகுதியை இந்த நாளிலே நீங்கள் பார்க்கிறீர்கள். 10 ஆலயங்களையும் 22 சுதேச ஊழியர்களையும் 9 சப்பார்டினேட் ஸ்டாஃப்ஸ்களை கொண்டும் இந்த பகுதியிலே ஆண்டுடைய திருப்பணியை நாம் செய்து வருகிறோம். இந்த விடுதி மாணவர்கள் அல்லாது அலகாபாத், பனாரஸ், வாரணாசி ஆகிய இடங்களிலும் எக்ஸ்ரே, ஸ்கேன், ITI, பாலிடெக்னிக் ஆகிய கல்விகளையும் நம்முடைய மாணவ செல்வங்கள் கல்வி பயின்று வருகிறார்கள். அது மட்டுமன்றி நம்முடைய திருநெல்வேலி நம்முடைய டைசன் ஹாஸ்பிட்டலிலும் கூட ஒரு மாணவர் அவர் எக்ஸ்ரே டெக்னீஷியனாக பணியாற்றி வருகிறார். ஒட்டஞ்சத்திரத்திலே கிறிஸ்டியன் ஃபெலோஷிப் ஹாஸ்பிட்டலிலும் லேப் டெக்னீஷியனாக ஒரு மாணவர் கல்வி பயின்று முடித்து வேலை செய்து வருகிறார். இப்படியாக நம்முடைய விடுதியின் மூலமாக நாம் செய்து வருகிற காரியங்களை இந்த நாளில் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அந்த பகுதியிலே சமார், ராஜ்புத், பண்டித், இன்னும் ஒரு சில இன மக்கள் மத்தியிலே மௌரியா ஆகிய இன மக்கள் மத்தியிலே நாம் ஆண்டுடைய சுவிசேஷத்தை அறிவித்து வருகிறோம். அந்த தாலுகா, அந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே, அந்த ஜில்லாவிலேயே ஒரே ஒரு தேவாலயம் மட்டும்தான் இருக்கிறது. அது நம்முடைய IMS தேவாலயம். இப்படியாக இந்த அருமையான மாணவ செல்வங்களை நாம் கல்வி பயின்று அவர்கள் நாகரிகம் இல்லாத சூழ்நிலையிலும், சரியான இருப்பிடம் இல்லாத சூழ்நிலையிலும், சரியான உணவு இல்லாத சூழ்நிலைகளிலும் அப்படிப்பட்ட மாணவ செல்வங்களை நாம் தேர்ந்தெடுத்து பரீட்சை வைத்து அவர்கள் குடும்ப தேவைக்கு ஏற்ப அவர்களை நாம் செலக்ட் செய்து அந்த கிராமத்திலிருந்து நாம் அழைத்து வந்து நம்முடைய விடுதியிலே நாம் தங்கி வைத்து கல்வி பயின்று வருகிறோம். இந்த பகுதியிலே கல்வி முழுக்க மறுக்கப்பட்டிருக்கிறது. பெரிய பெரிய ஜமீன்தார்கள் இப்படிப்பட்ட ஏழை பிற்படுத்தப்பட்ட இன்னும் அறியாமையில் வாழ்கிற மாணவ செல்வங்களை அவர்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டு அந்த ஜமீன்தார்களுடைய நிலத்திலே அவர்களுடைய விளைவிக்கிற அந்த வெள்ளாமை செய்கிற அந்த நிலத்திலே வேலை செய்வதற்கு வாழ்நாள் முழுவதும் அடிமைகளாக இவர்களை பயன்படுத்தி விடுவார்கள். ஆகவே இவர்களுக்கு முழுக்க கல்வி மறுக்கப்படுகிறது. ஒருவேளை இவர்கள் கல்வி கற்க அவர்கள் அந்த கிராமத்தை விட்டு கடந்து வர வேண்டும் என்று சொன்னால் பலவிதமான தடைகளை தாண்டி, பலவிதமான பிரச்சனைகளை எதிர்கொண்டு அதை தாண்டிதான் அவர்கள் இந்த நாட்களிலே கல்வி பயின்று வருகிறார்கள். இந்த ஜமீன்தார்களுக்கு பல நூறு ஏக்கர் நிலங்களை அவர்கள் கொண்டிருப்பார்கள். அந்த நிலங்களிலே வேலை செய்வதற்கு முழுக்க இவர்களை அடிமைகளாக, வாழ்நாள் கொத்தடிமைகளாக இவர்களை அவர்கள் பயன்படுத்துவார்கள். ஆனால் ஆண்டுடைய அன்பு இவர்களிடத்திலே சென்றதினாலே, ஆண்டுடைய சுவிசேஷம் இவரிடத்திலே சென்றதினாலே இன்றைய நாட்களிலே இவர்களும் நம்மை போல கல்வி பயின்று சமுதாயத்திலே ஒரு நல்ல உடை அணிந்து நல்ல அந்தஸ்திலே இவர்கள் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட இந்த மாணவர்கள் மத்தியிலே அநேக சாட்சிகள் உண்டு. அதிலே நமக்கு நேரம் போதாமையினாலே ஒரு 2 சாட்சிகளை மாத்திரம் இந்த நாட்களிலே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள நான் விருப்பப்படுகிறேன். முதலாவது விபின் என்கிற இந்த தம்பி, ஜம்கர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தை சார்ந்த தம்பி, சமார் என்கிறதான ஒரு இனத்தை சார்ந்த ஒரு சிறுவன். இந்த தம்பியும் இவனுடைய தம்பி பிரின்ஸ் என்கிற அந்த தம்பியும் இருவரும் நம்முடைய விடுதியிலே கல்வி பயின்று வருகிறார்கள். கிட்டத்தட்ட நம்முடைய பணித்தளத்திலிருந்து ஒரு 31 34 கிலோமீட்டர் தூரத்திலே இவருடைய கிராமம் அமைந்திருக்கிறது. அடிப்பாகத்தில் இருக்கிற தேவ்சார்னா தெய்வங்கள் குடியிருக்கிற இடம், பல விக்கிரக கோயில்கள் இருக்கிற அந்த இடத்துக்கு வைத்தாலே என்ன பண்ணுவாராம், ஊர்ந்து போவார். வைத்தாலேயே ஊர்ந்து போய் அங்க இருக்கிற தெய்வங்களுக்கு தன்னுடைய அம்மாவுக்கு சுகமாகணும் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி வேண்டிக் கொண்டவர். 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, எத்தனை வருஷம், 17 வருஷம். ஒரு முறை இந்த ஜமால்பூர்ல இருந்து தேவ்சாருக்கு போயிட்டு வரணும்னு சொன்னா 34 மணி நேரம் ஆகும். 34 மணி நேரத்திலிருந்து 36 மணி நேரம். ஸோ அவ்வளவு நேரம் வைத்தாலே என்ன பண்ணுவார், ஊர்ந்து போய் தன்னுடைய அம்மாவுக்கு சுகமாகணும் என்று சொல்லி வேண்டிக் கொண்டவர். சுகமாகவே இல்லை. அதோடு கூட தீவிரமான சுவிசேஷ எதிர்ப்பு இயக்கத்தில் சேர்ந்து பயிற்சி எடுத்து கிறிஸ்தவர்களை, மிஷினரிகளை எப்படி துன்புறுத்தணும், எப்படி ரத்த காயம் இல்லாம அடிக்கணும் அப்படின்னு சொல்லி நல்ல ட்ரைனிங் எடுத்தவர். ஒரு குத்துனாருன்னா வெளியில ஒன்றும் இருக்காது, அந்த உள்ள இருக்கிற ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் ஆயிரும், உடஞ்சிரும். அந்த அளவுக்கு டான்ஸ் ஆடும்போதே பார்த்துருப்பீங்கன்னா இவ்வளோ அழகா ஆடினார், எவ்வளோ நல்ல எனர்ஜெட்டிக்காக ஆடினாருன்னு சொல்லி. ஸோ அந்த அளவுக்கு பல கலவரங்களுக்கு காரணமாக இருந்தவர்.
ஜமால்பூரில் ஒரு விசுவாசியோட வீட்டில் வச்சு ஆராதனை நடைபெற்று கொண்டிருக்கும் போது அந்த ஆராதனையில் கலந்து கொண்டு இயேசு தெய்வமாவது எங்கள் அம்மாவுக்கு சுகத்தை கொடுக்காதா என்று சொல்லி வேண்டிக் கொண்டு மிஷினரிகள் ஜெபித்ததுனால கர்த்தர் பரிபூரண விடுதலை கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காரு? உங்க முன்னாடி சின்ன பிள்ளையை போல டான்ஸ் ஆடி, அது மாத்திரமல்ல பிவானியில் ஒரு டான்ஸ் அகாடமி நடத்திட்டு இருக்காரு. இந்த டீமுக்கெல்லாம் டான்ஸ் மாஸ்டர் இவர் தான். ஒரு டான்ஸ் அகாடமி நடத்தி அநேக வாலிபர்களுக்கு, கிறிஸ்தவ வாலிபர்களுக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகள், திறமைகளை அவர்களுக்கு கடத்தி கொண்டிருக்கிறார். இவங்க அம்மாவும் இன்றைக்கும் ஆண்டவருக்காக சாட்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. தேங்க்யூ வினய். ஜெபித்துக் கொள்ளுங்கள் ஹரியானா மாநிலத்திற்காக. அதுவும் இருக்கிற பிவானி அப்படிங்கிற மாவட்டம் நம்முடைய இந்தியாவில் இருக்கிற உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கிற வாரணாசிக்கு அப்புறம் அநேக விக்கிரகங்கள் இருக்கிற ஒரு மாவட்டம் தான் இந்த பிவானி அப்படிங்கிற மாவட்டம். அந்த பிவானி மாவட்டத்தில் நம்ம ஊழியத்தை நிகழ்ச்சி கொண்டிருக்கிறோம் 15 ஆண்டுகளுக்கு மேலாக. அக்கா சொன்னாங்க, இன்னும் என்ன கட்டலைங்க, ஆலயத்தை கட்டலை. இப்போ தான் ஒரு லேண்டு வாங்கியிருக்கிறோம். லேண்டு வாங்கி அதை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறோம். இனி அங்கே ஆலயங்கள், ஹாஸ்டல், அப்புறம் மிஷினரி தங்குவதற்கான இல்லங்கள்லாம் கட்டப்படணும். அவங்க வாடகை வீட்டில் தான் இருக்கிறாங்க. தொடர்ந்து இப்படிப்பட்ட ஊழியத்திற்காக நீங்கள் என்ன பண்ணுங்க, ஜெபித்துக் கொள்ளுங்கள். அநேக பேர் ஆதிவாசி போய் தாங்கிக்கிட்டு இருக்கிறீங்க. அருமையான பர்வீன் சாட்சியை கேட்டோம் இல்லையா? நான் உங்களுடைய காணிக்கைகளினால நம்ம ஹாஸ்டல்ல வளர்ந்த அருமையான சகோதரன் பர்வீன் இன்னைக்கு என்ன பண்றாரு? ஒரு சுதேசி மிஷினரியாய். சுதேசி மிஷினரி யார் தெரியுமா? தன்னுடைய சொந்த இன மக்களுக்கு நானே இயேசு என்ன பண்ண போறேன், சொல்ல போறேன் என்று சொல்லி அறிவிக்கிறவர் தான் சுதேசி மிஷினரி. நம்ம மிஷினரியில் அங்கே போறாங்க, தமிழ்நாட்டில இருந்து அங்கே மக்களுக்கு இயேசு பத்தி சொல்றாங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்ட முதல் தலைமுறை கிறிஸ்தவர்கள் கொஞ்சம் தங்களை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து, நான் எங்க ஊழியத்துக்கு வர்றேன் என்று சொல்லி அர்ப்பணித்து வருகிறவர்கள் யாரு? சுதேச ஊழியர்கள். இன்றைக்கு கிட்டத்தட்ட ஐஎம்எஸ்ல 1128 சுதேச ஊழியர்களுடைய குடும்பங்கள் எங்களோடு கூட இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அருமையான சகோதரர் பர்வீனை போல, அசோக்ஜியை போல, அசோக்ஜி வந்திருக்கிறாரு, அவங்க மனைவி வந்திருக்கிறாங்க. அவங்க சுதேச ஊழியர்களாக ஹசி அப்படிங்கிற இடத்துல ஆண்டவருக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஜெபித்துக் கொள்ளுங்கள் பிள்ளைகளுக்காக. கர்த்தர் இன்னும் ஹரியானா மாநிலத்தில் 22 மாவட்டத்தையும் சந்திக்கும்படியாக ஜெபங்கள் தேவை. தேங்க்யூ அசோக்ஜி. ரைட், அடுத்து நம்ம சிக்கிம்குள்ள போறோம். சிக்கிம் வடகிழக்கு பகுதியில் நிறைய குட்டி குட்டி மாநிலங்கள் இருக்கிறது இல்லையா? சிக்கிம், அசாம், அருணாச்சல் பிரதேஷ், மிசோராம், நாகாலாந்து என்று சொல்லி அதில் சிக்கிம்லையும் அருணாச்சல் பிரதேசத்தில் மிசோராமில் நாம் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். அதில் சிக்கிம்லேருந்து இருக்கிற அருமையான முதல் தலைமுறை கிறிஸ்தவர்கள், முதல் தலைமுறை விசுவாசிகள் இப்பொழுது ஒரு நடனத்துக்குள்ளாய் நம்ம வழி நடத்துவார்கள். शांति को जिंदगी समझने लगी, शांति को जिंदगी समझने लगी, शीतल चाहते चले उसको शीतल चाहते चले उसको जन्मेपछि मर्न पर्छ उकालीका ओराली जन्मेपछि मर्न पर्छ अमर जीवन पाउनलाई अमर जीवन पाउनलाई
Yo te miro por ti una hora. Yo te miro por ti una hora. Soryaraja Maunanai Soryaraja Maunanai Swati Jivanti Swati Jivanti Mukti ko chilai hine yaase nai Mukti ko chilai hine yaase nai Ganta gachai gachai Yesu sai Ganta gachai gachai Yesu sai Shanti ko chilai Visama chale nai Shanti ko chilai Visama chale nai Shikota ko chakri chale Usamo fili Shikota ko chakri chale Usamo fili நாளே இந்திய மிஷினரி சங்கம் சிக்கிம் மாநிலம் டிக்சு பணித்தளத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் இந்த மாலை நேரத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். பிள்ளைகள் ஆடிய இந்த நடனம் நேபாள கலாச்சாரத்திலே மாருணி என்று அழைக்கப்படுகிற ஒரு நடனம். இந்த நடனம் நேபாள மக்களால் சிக்கிம் மக்களால் ஆடக்கூடிய ஒரு நடனம். அண்ணன் சொன்னது போல் 7 சிஸ்டர்ஸ் 7 சகோதரிகள் என்று அழைக்கப்படுகிறதுல ஒரு முக்கியமான ஒரு மாநிலம்தான் இந்த சிக்கிம் மாநிலம். இந்தியாவின் மிக சிறிய மாநிலங்களிலே 2வது இடத்திலே இருக்கிறது இந்த சிக்கிம் மாநிலம். ஆனால் மக்கள் தொகையிலே குறைந்த மக்கள் தொகை உள்ளதிலே முதல் மாநிலம் இந்த சிக்கிம் மாநிலம். 6,97,000 பேர் மாத்திரமே வசிக்கக்கூடிய இந்த சிக்கிம் மாநிலத்திலே 6 மாவட்டங்கள் இருக்கிறது. இந்த 6 மாவட்டங்களிலே பலதரப்பட்ட கலாச்சார மக்கள் வாழ்கின்றனர். ராய், லப்சா, புட்டியா, தாமங், குருங் என்று சொல்லி பலதரப்பட்ட மக்கள் வாழுகிற ஒரு இந்த மாநிலம். பல மொழிகள் பேசக்கூடிய மக்கள், ஒவ்வொரு இனத்து மக்களும் ஒவ்வொரு மொழியை பேசுவார்கள். ஆனால் பொதுவாக இருக்க மொழியாகிய நேபாள மொழி தான் இங்கே அரசியலமைப்பிலும் மற்ற அரசாங்கத்தில் ஏற்கப்பட்ட ஒரு மொழியாகவும் காணப்படுகிறது. இந்த மக்களுடைய வாழ்க்கை எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அர்த்தமற்றதாக இருக்கும். எதுக்கு வாழுறோம், எதுக்கு எந்திரிக்கும், எதுக்கு தூங்க போகிறோம்னு சொல்லி தெரியாத ஒரு மக்கள் தான் இந்த மக்கள். ஏனென்று சொன்னால் இது இமயமலை பகுதியில் உள்ள மாநிலம். அதிக வேலைவாய்ப்பு இல்லாத ஒரு மாநிலம். வீடுகளில் பார்த்தா ஆண்கள் எப்போவுமே சில நேரங்களில் பார்த்திங்கன்னா அநேகமானோர் வீடுகளிலே இருப்பாங்க, எந்த வேலைக்கும் போக மாட்டாங்க. பெண்களில் சிலர் ஆங்காங்கே தோட்டங்களிலே பயிர்களை விளைவித்து அதில் வரக்கூடிய வருமானத்தில் வாழுகிற மக்கள் தான் இந்த சிக்கிம் மாநிலத்து மக்கள். சிக்கிம் மாநிலத்திற்காக ஜெபித்து கொள்ளுங்கள். பல கலாச்சாரங்கள், கலாச்சார சீர்கேடுகளை நாம் அந்த தேசத்திலே பார்க்க முடியும். அது என்ன என்று சொன்னால், அநேகர் சிறு வயதிலிருந்தே மதுவுக்கு அடிமையாக இருப்பார்கள். அதிக குளிர் பிரதேசம் என்பதனாலே பெற்றோரும் பிள்ளைகளுக்கு மதுவை ஊற்றி கொடுத்து வளர்க்கிறதை இந்த பகுதியிலே நாம் பார்க்க முடியும்.
பெற்றோரும் பிள்ளைகளும் சேர்ந்து இருந்து மது குடிக்கிற ஒரு பழக்கம் உண்டு. அது மாத்திரமல்ல, மாந்திரிகங்களுக்கு தங்களை ஒப்பு கொடுத்த அநேக பிள்ளைகள் உண்டு. வியாதி வந்ததினாலோ அல்லது குடும்பத்தில் பிரச்சனை வந்ததினாலோ அவர்கள் முதலில் அணுகிறது இந்த மாந்திரிகர்களை, செய்வினை வைக்கிறவர்களை, பில்லி சூனியம் வைக்கிறவர்களை தான் இந்த மக்கள் முதலாவதாக அணுகுகிறார்கள். அது மாத்திரமல்ல, இன்னொரு கலாச்சாரம் உண்டு. சிறு வயதிலே பிள்ளைகள் தங்கள் நேசித்த ஒருவரோடு கூட திருமணம் செய்து கொண்டு போய்விடுவார்கள். 13-14 வயதிலே அநேகருக்கு திருமணம் ஆகிவிடும். அது மாத்திரமல்ல, சில நாட்களிலே அந்த திருமண உறவை முறித்து கொண்டு அவர்கள் விரும்புகிற வேறொருவரோடு திருமணம் செய்து கொண்டு போய்விடுவார்கள். இது இந்த மாநிலத்திலே ஒரு கலாச்சாரம் என்று சொல்லிக் கொள்வார்கள். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இது பொதுவாக இருப்பது. அநேக குடும்பங்கள் பார்த்தீர்களே என்று சொன்னால், இப்படி அநேக திருமணங்களினாலே அந்த பிள்ளைகள் அனாதைகள் ஆக்கப்பட்டு அவர்கள் அன்பை இழந்து பெற்றோருடைய அந்த ஏக்கத்திலே இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறோம். இப்படிப்பட்ட மக்கள் மத்தியிலே தான் நம் இந்திய மிஷனரி சங்கம் 2003ஆம் ஆண்டு நம்முடைய ஊழியத்தை துவங்கி இருக்கிறது. கடந்த 21 வருடங்களாக இந்த 6 மாவட்டங்களிலே 4 மாவட்டங்களை நாம் சந்தித்து வருகிறோம். இதன் மூலம் 10 இடங்களில் ஆலயங்களையும் 3 இடங்களில் ஆராதனை குழுக்களையும் ஏற்படுத்தி அநேக மக்கள் ஆண்டவரை ஏற்று ஆராதித்து வருகின்றனர். ஹல்லேலூயா. நான் சொன்னது போல இந்த பிள்ளைகள் இப்படிப்பட்ட கலாச்சாரத்தினாலே பாதிக்கப்பட்ட மக்கள். நம்ம மத்தியில் இப்போ டான்ஸ் ஆடின எல்லா பிள்ளைங்களும் முதல் தலைமுறை கிறிஸ்தவர்கள். நான் சொன்ன இந்த கலாச்சார ரீதியிலான பாதிப்பு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இருந்தது. ஒவ்வொரு பிள்ளைகளும் இப்படிப்பட்ட ஏதாவது ஒரு கலாச்சாரத்திலே பாதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். நம்ம மத்தியில் இருக்கிற ஒரு பிள்ளைலாம் அவங்க அம்மா அப்பா வேறொரு திருமணம் செய்து கொண்டு போய்விட்டதுனால அந்த பிள்ளை அன்புக்காக ஏங்கி எதிர்காலத்தை தொலைத்தவர்களாக, எதிர்காலத்தை இன்றளவும் தேடிக்கொண்டிருக்கிறவர்களாக இருக்கிறாள். 12ஆம் வகுப்பு படித்து 78% மார்க் கையில் வச்சுருக்கா. அவளுக்கு மேற்கொண்டு படிக்கிறதுக்கு ஆசை. ஆனால் நான் அவள்கிட்ட கேட்கும்போது ஏன் படிக்க வேண்டியதானேன்னு சொல்லும்போது அவள் கேட்ட ஒரு கேள்வி என்னென்னா, நான் யார்கிட்ட சார் என்னை படிக்க வைங்கன்னு சொல்கிறது? எங்கள் அம்மா இப்போ இன்னொருவரை திருமணம் செய்து கொண்டு இருக்கிறார். அது என்னுடைய தகப்பனார் அல்ல. நான் அவரிடத்தில் உரிமையாக என்னை படிக்க வைங்கன்னு சொல்ல முடியாது. என்னுடைய தகப்பனார் இன்னொருவரை திருமணம் செய்து கொண்டு போய்விட்டார். நான் இப்பொழுது என்னுடைய தகப்பனாரையும் பார்த்து எனக்கு படிக்க வைங்கன்னு சொல்ல முடியாது. என்னுடைய தாய்மாமனுடைய வளர்ப்பிலே நான் 12 வரைக்கும் நான் படிக்க வைத்தேன். அவர்களையும் நான் இனியும் தொந்தரவு செய்ய முடியாது என்று சொல்லி 12ஆம் வகுப்பு முடித்த அந்த மகள் இப்பொழுது ஒரு ஹோட்டலில் பாத்திரம் விளக்கி கொண்டிருக்கிறாள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நான் ஒரு பிள்ளையை குறித்து நான் உங்களிடத்தில் சொல்லுகிறேன். சிக்கிம் மாநிலத்திலே பல பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் தங்களுடைய எதிர்காலத்தை இந்த விதத்திலே தான் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் மத்தியிலே தான் நம்முடைய சுவிசேஷ ஊழியம் செய்து அநேக பிள்ளைகளை இயேசுவண்டை நாம் திருப்பி வருகிறோம். அதன் மூலமாக இப்படிப்பட்ட கலாச்சாரங்கள் நாம் சந்திக்கிற மக்களிடத்திலிருந்து விலகுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து இந்த சிக்கிம் மாநிலத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த பிள்ளைகள் பிரேனா ராய், ஜெரிஷா ராய், இவர்கள் ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள். ராய் என்கிற இனத்தை சார்ந்த மக்கள், இயற்கையை ஆராதிக்கக்கூடியவர்கள் தான் இந்த ராய் இனத்து மக்கள். இவருடைய தாத்தா ஒரு பெரிய மந்திரவாதி, ஒரு பில்லி சூனியம் வைக்கிறவர், மாந்திரிகர். அவருடைய பிளாக் ஏரியாவில், அவருடைய வட்டார லெவலில் அநேகருக்கு இவருடைய குடும்பத்திலே இவருடைய தகப்பனாரை இவருடைய தாத்தாவை தெரிந்திருக்கும். ஏனென்று சொன்னால் பலதரப்பட்ட மக்கள் இவருடைய தாத்தாவிடத்திலே பில்லி சூனியம் வைக்கிறதற்கும், சமாதானத்தை தேடி வருகிறதற்கும், மாந்திரிகம் செய்கிறதற்கும் இவருடைய தாத்தா பெயர் போனவர். அப்படிப்பட்ட அந்த மாந்திரிகர் அவருக்கு திருமணமாகி 6 வருடத்திலே தன்னுடைய மனைவி என்ன வியாதி என்று சொல்லி தெரியாமல் படுக்கையாக படுத்து விட்டார். அநேக மாந்திரிக காரியங்களை செய்து பார்த்தார், முடியவில்லை. தன்னை போன்ற அநேகரை கூட்டிக் கொண்டு வந்து இன்னும் ஏதாவது பில்லி சூனியம் வைத்து என்னுடைய மனைவியை சரி செய்து விடலாம் என்று நினைத்து பார்த்தார், முடியவில்லை. மருத்துவமனைக்கு சென்று பார்த்தார், எல்லா டெஸ்டும் எடுத்துட்டு சொன்னாங்க, உங்களுடைய மனைவிக்கு என்ன வியாதி என்று சொல்லியே தெரியவில்லை என்று சொல்லி. இது ஏதோ நாட்களுக்காக அல்லது மாதக்கணக்காக இல்லை, 30 வருடங்களாக இருந்து வந்தது. இந்திய மிஷனரி சங்கம் தன்னுடைய ஊழியத்தை துவங்கின புதிதில் நம்முடைய ஊழியர்களுடைய குடும்பத்தை சந்தித்து
இவர்களுக்காக ஜெபிக்க முன் வந்தார். அப்பொழுது இவருடைய தாத்தாவிடத்திலே நம்முடைய ஊழியர் சொன்ன ஒரு காரியம், உங்களுடைய பாவங்களை நீங்கள் அறிக்கையிட்டால் உங்களுக்காக ஆண்டவர் மனதிறங்குவார் என்று சொல்லி அவரிடத்திலே சொல்ல ஆரம்பித்தார். அப்போது அவர் தாத்தா சொன்னாராம், அநேக குடும்பங்கள் என்னிடத்திலே மாந்திரிகம் செய்ய வந்தார்கள், குடும்பத்திலே சமாதானத்தை தேடி சந்தோஷத்தை தேடி வியாதி நீங்குவதற்காக என்னிடத்திலே வந்தார்கள். ஆனால் என் மூலமாக என் மனைவிக்கு எந்த அற்புதமும் நடக்கவில்லை. நான் இந்த இயேசுவை விசுவாசிக்கிறேன், நானும் ஜெபிக்கிறேன், என்னுடைய பாவம் நீங்க நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொன்ன பொழுது நம்முடைய ஊழியர் அவர்களும் சேர்ந்து ஜெபித்த பொழுது ஒரே வாரத்திலே அந்த வியாதி நீங்கிட்டு. ஹல்லேலூயா. 30 வருடங்களாக அலைந்து திரிந்து பார்த்தவர்களுக்கு இயேசுவினிடத்திலே வந்து விசுவாசத்தோடு ஜெபித்த பொழுது பெரிய அற்புதத்தை கண்டு கொண்டார். அந்த நேரத்திலே இவருடைய தாத்தா ஒரு காரியத்தை நம்முடைய ஊழியரிடத்திலே பகிர்ந்து கொண்டார். அது என்னவென்றால், என்னுடைய மகனை, மூத்த மகனை இந்த ஊழியத்திலே என்னுடைய ஜனங்களுக்காக, என்னை போன்ற அநேக மக்களுக்காக பயன்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி இவருடைய தகப்பனாரை நம்முடைய ஊழியத்திலே சுதேச ஊழியராக கடந்த 21 ஆண்டுகளுக்கு முன்பதாக தந்தார். ஹல்லேலூயா. இன்றளவும் அவர் ஊழியம் செய்து வருகிறார். இன்றைக்கும் அவருடைய குடும்பத்திலே நீங்கள் சந்திக்க சென்றால் அதே போல அநேக மக்கள் நிற்கிறதை பார்க்க முடியும். வியாதிக்காக, தங்களுடைய குடும்பத்திலே சந்தோஷம் சமாதானத்திற்காக இந்த குடும்பத்தை வந்து சந்திக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆனால் முன்பை போல மாந்திரிகம் வைக்கிறதற்கோ அல்லது பில்லி சுனியம் வைக்கிறதற்கோ அல்ல, ஜெபிக்க சொல்லி அவருடைய குடும்பத்தை வந்து தேடுகிறார்கள். ஹல்லேலூயா. இப்படியே அநேக பிள்ளைகள் இன்றைக்கு புது வாழ்வு அடைந்தவர்களாக நம்முடைய சபையிலே நம்முடைய அங்கத்தினர்களாக சேர்க்கப்பட்டு வருகிறதை நாம் பார்க்க முடியும். ஒரே ஒரு சாட்சியை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். நம்முடைய விடுதியிலே 23 பிள்ளைகள் படித்து வருகிறார்கள். இதில் 16 பிள்ளைகள் அவர்களுடைய குடும்ப சூழலை பார்த்தோம் என்று சொன்னால், தாய் தகப்பன்மார் இருப்பார்கள், வேறொருவரை திருமணம் செய்து கொண்டு போய்விடுவார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அனாதையாக்கப்பட்டவர்களாக நாம் அவர்களை பராமரித்து வருகிறோம். நம்ம ஒரு வாடகை வீட்டில் தான் வச்சு நடத்துகிறோம். அநேக பிள்ளைகளை வச்சு பராமரிக்க முடியாது. ஒரு வருடத்திலே கிட்டத்தட்ட 30-40 பேர் வந்து அட்மிஷனுக்கு வந்து நிற்பாங்க. கடந்த வருடம் இதே போல் 30-40 பேர் லைனில் வந்து நின்னாங்க. நான் சொன்னேன், ஏற்கனவே படித்து கொண்டிருக்காங்க, அவங்க எல்லாத்தையும் ஒரு 10th அட்லீஸ்ட் 10th வரைக்காவது படிக்க வச்சாதான் அவங்கள நாங்கள் அனுப்ப முடியும், அவங்களெலாம் நாங்கள் பராமரிக்க வேண்டியிருக்குன்னு சொன்ன பொழுது அநேக பிள்ளைகளுடைய ஏக்கம், எப்படியாகிலும் எங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் பராமரித்து விட மாட்டீர்களா என்று சொல்லி சிக்கிம் மாநிலம் அநேக சிறு பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை இன்றைக்கு இந்த விதத்திலே தான் தேடிக்கொண்டு அலைகிறது. ஏன் இதை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நீங்களுடைய ஜெபத்திலே தயவாய் நீங்கள் இப்படிப்பட்ட பிள்ளைகளை நினைத்து கொள்ளுங்கள். அநேக சிறு பிள்ளைகள் அம்மா அப்பாவுடைய பாசத்திற்காக, அன்பிற்காக ஏங்கி கொண்டு நிற்கிறதை நாம் நாள்தோறும் பார்க்க முடியும். நம்முடைய விடுதியிலே 2022ஆம் ஆண்டு ஒரு பிள்ளையை நம்முடைய விடுதியிலே சேர்த்தார்கள். அவருடைய தாயார் வந்து சேர்த்தார்கள். நம்மிடத்தில் சொல்லும் பொழுது சொன்னார்கள், தகப்பனார் வேறொரு திருமணம் செய்து கொண்டு போய்விட்டார், நான் தனியாளாக நிற்கிறேன், என்னுடைய மகனை பராமரிக்க முடியவில்லை, உங்களுடைய விடுதியிலே வைத்து பராமரியுங்கள் என்று சொல்லி 2ஆம் வகுப்பு படிக்கிறவனாக நம்மளுடைய விடுதியிலே சேர்த்தார்கள். கடந்த வருடம் நடந்த காரியம், ஒரு 10 நாள் விடுமுறை அந்த சிக்கிம் மாநிலத்தை விட்ட பொழுது அநேக பாதுகாவலர்களுக்கு நாங்கள் ஃபோன் செய்து பிள்ளைங்களை கூப்பிட்டு போங்கன்னு சொல்லி சொன்னோம். அப்படி எல்லாரும் வந்து பிள்ளைகளை கூப்பிட்டு போயிட்டாங்க. இந்த ஒரு பிள்ளை மாத்திரம் தன்னுடைய அம்மாவுடைய வருகைக்காக காத்து நின்றான். நான் ஊழியம் முடித்து விட்டு நம்முடைய விடுதிக்கு வந்துகிட்டு இருக்கும்போது நம்ம வீட்டு ஜன்னல்ல ஒரு தலை மாத்திரம் வெளியே தெரிஞ்சுது. நான் பக்கத்தில் வரும்போது இது யாருன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே பக்கத்தில் வரும்போது இந்த சின்ன பையன், நான் வந்து கேட்டேன், ஏன்டா அங்கே நிற்கிற அப்படின்னு. அவன் சொன்னான், எங்கள் அம்மா வருவாங்க சார், நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னா. உள்ளே போடா வருவாங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். இல்லை சார் இப்போ வந்துடுவாங்க அப்படின்னா. அது மாலை நேரம். சிக்கிம் மாநிலத்தில் காலையில் ஒரு இடத்துக்கு போனோம்னா உடனே சாயங்காலம் திரும்பிட முடியாது, போக்குவரத்து வசதி கிடையாது, அடுத்த நாள் தான் திரும்ப முடியும். இதுக்கு மேலே எங்கே வருவாங்கன்னு சொல்லி சரி உள்ளே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு நானும் அந்த பிள்ளைகளுடைய ஏக்கத்தை அறிந்தவனாக நம்முடைய சுதேச ஊழியர் ஒருவரை தொடர்பு கொண்டேன். இப்படி அவன் அந்த பையனோட அம்மா நான் தொடர்பு கொண்டு பார்த்தேன், ஃபோன் எடுக்கலை, நீங்கள் கொஞ்சம் என்னன்னு சொல்லி விசாரித்து சொல்லுங்கன்னு சொன்ன பொழுது கொஞ்ச நேரத்திலே நம்முடைய சுதேச ஊழியர் மறுபடியும் என்னிடத்திலே பேச ஆரம்பித்தார். அவர் சொன்னது என்ன தெரியுமா,
இந்த பையனுடைய அம்மா வேறொருவரை திருமணம் செய்து கொண்டு போய்விட்டார்கள், இப்பொழுது இவனை பராமரிக்கிறதற்கு யாரும் இல்லை என்று சொல்லி. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவன் 3ஆம் கிளாஸ் படிக்கிறான், 8 வயது அவனுக்கு. ஏற்கனவே அப்பா ஒருவரை திருமணம் செய்து கொண்டு போய்விட்டார். அம்மாவுக்காக, அம்மாவுடைய அன்புக்காக ஏங்கி கொண்டிருக்கிற அந்த மகனுக்கு அவங்க அம்மாவும் இப்போ வேறொரு திருமணம் செய்து கொண்டு போய்விட்டார். இதை எப்படி சொல்வது என்று சொல்லி தெரியவில்லை. அன்றைக்கு இரவு நாங்கள் எங்கள் வீட்டில் வச்சு தான் அவனை பராமரித்து வந்தோம். சாப்பிட்றதுக்காக வந்தான். மேலும் அவனிடத்துல சொன்னோம், உங்கள் அம்மா வேறொருவரை திருமணம் செய்து கொண்டு போய்விட்டார் என்று சொல்லி. இயேசு அறியாத புத்த மதத்தை சார்ந்த அந்த மகன் அழ ஆரம்பித்தான். எப்படி தேற்றுவது என்றே தெரியவில்லை. நாங்கள் என்னென்னமோ சொல்லி பார்த்தோம், நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்ட்டு. ஆனால் ரொம்ப அழுதான். அவனை சாப்பிட வச்சு தூங்க வச்சோம். அடுத்த நாள் காலையில் வந்த பொழுது நாங்கள் அவனத்தில் மறுபடியும் பேச ஆரம்பித்தோம். நாங்கள் இருக்கோம், உன்னை பராமரிச்சுக்கிறோம், ஏசு இருக்கிறாரான்னு சொன்ன பொழுது அவன் சொன்னான், ஏசு இருக்கிறதுனால தான் நான் இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவை அறியாத ஒரு பிள்ளை நம்முடைய விடுதியிலே வைத்து பராமரிக்கும் பொழுது அவனுக்கு நாம் கல்வியோடு சேர்ந்து வசனத்தையும் வேதத்தையும் நாம் அவனுக்கு போதித்து வருகிறதுனாலே அவன் சரியான நேரத்தில் இயேசுவை கண்டு கொண்டான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி இயேசுவையும் கண்டு கொள்ளாமல் அன்பிற்காக ஏங்கி நிற்கிற மக்கள், ஏங்கி நிற்கிற சிறுவர்கள், வாலிபர்கள் அநேகர் இந்த சிக்கிம் மாநிலத்திலே உண்டு. தயவாய் இந்த சிக்கிம் மாநிலத்தை நினைக்கும் பொழுது இப்படிப்பட்ட சிறு பிள்ளைகளுக்காக, நம்முடைய விடுதியில் தங்கி படிக்கிற இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக, அவருடைய எதிர்காலத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய ஜெபம், நாம் கொடுக்கின்ற காணிக்கைகள் இன்றைக்கு பணித்தளத்தில் இப்படிப்பட்ட பிள்ளைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறது. இந்த பிள்ளைகள் வளர்க்கப்படுறாங்க. நாளடைவில் அவர்கள் நல்ல படித்து முடிச்சுட்டு நல்ல சூழ்நிலையில் அவருடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் உண்டாகிறது. அவர்கள் உயர்ந்த நிலைமைக்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள். அது மாத்திரமல்ல, இப்படிப்பட்ட பிள்ளைகள் நிறைய பேர் தங்களுடைய சொந்த இடங்களில் ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய முழு நேரமாக அர்ப்பணித்து இன்றைக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். பணித்தளத்தில் உள்ள பள்ளிக்கூடங்களில் ஆசிரியர்களாக ஊழியம் செய்கிறார்கள். அநேக மாநிலங்களில் உள்ள ஒவ்வொரு மாநிலத்திலும் நாம் செய்து வருகின்ற ஊழியத்தில் இணைந்து அவர்கள் சுதேச மிஷனரிகளாக ஆண்டவருக்காக அவர்கள் தங்களையே அர்ப்பணித்து செயல்படுகிறவர்களாக மாறிவிட்டார்கள். காரணம் என்ன தெரியுமா? நாம் கொடுக்கின்ற அந்த காணிக்கைகள் தான். நம்முடைய ஜபம் தான் இன்றைக்கு தேசத்தில், நம்முடைய பணித்தளத்தில், ஊழியம் செய்கிற இடங்கள் அநேக மாற்றங்களை கொண்டு வருகிறது. ஆகவே இந்த நாள் ஒரு தரிசனத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டுடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணித்து ஒருவேளை இதுவரை சுவிசேஷ பணியில் நம்ம எந்த அளவுக்கு செயல்பட்டு கொண்டு வருகிறோம், இனி வருகிற நாட்களில் நம்ம எப்படி செயல்படுவது என்று சொல்லி ஆண்டுடைய சமூகத்தில் நம்மை ஆராய்ந்து பார்த்து ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது, அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் நம்ம இந்நாள் வரை ஆசீர்வதித்திருக்கிறாரே. நன்மைகளினாலும் கிருபைகளினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி இருக்கிறாரே. யோசித்து பாருங்க, எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தோம். ஆனால் இன்றைக்கு திரளான ஆசீர்வாதங்கள், நன்மைகள், மேன்மைகள், நம்முடைய பிள்ளைகள் கல்வியில எல்லாவற்றிலும் உயர்ந்திருக்க தேவனாய கர்த்தர் நமக்கு கிருபை தந்திருக்கிறாரே. ஒரு பாடல் வரிகள் அழகாய் சொல்லும் இல்லையா? கல்வி கற்றவர்கள் கல்வி கல்லாதோர்க்கு கடன் பட்டவர்கள் அவருடைய கண்களை திறக்கவே. அல்லேலூயா. இதே போல கல்வி தேவைக்காக எத்தனையோ பிள்ளைகள் ஏங்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய நல வாழ்வுக்காக நாம் என்ன செய்ய போகிறோம்? நாளை யோசித்து தீர்மானம் செய்ய போகிறோம். இப்பொழுது நம்முடைய பிள்ளைகள் அந்த சிக்கிம் மாநிலத்தில் உள்ள ஒரு சகோதரி வந்து ஒரு தமிழ் பாடலை பாட போறாங்க. அந்த பாடலின் பொழுது காணிக்கை சேகரிக்கப்படும். ஒருவேளை உங்கள்கிட்ட சொல்லலை, கொண்டு வந்தவங்க நீங்க கொடுங்க. அது மாத்திரமல்ல, இந்திய மிஷனரி சங்கத்தை குறித்ததான ஒரு பேம்லெட் உங்க கருத்துல கொடுக்க போகிறோம். இன்றைக்கு பலவிதமான தேவைகளோடு நம்ம வந்திருக்கிறோம். ஆகவே அந்த பேம்லெட்ல உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை மாத்திரம் நீங்க தீர்மானம் செய்து எழுதி கொடுக்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம்.
பேம்லெட்டில் நிறைய படித்து பார்த்தீங்கன்னா நிறைய சாட்சிகள் இருக்கும். இந்த வந்திருக்கிற சாட்சிகளை விட நிறைய சாட்சிகள் ஒரு நீங்கள் கொடுக்கறதுனால ஆதிவாசி பிள்ளைகளை தாங்கிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி நிக்சன் அண்ணன் சொன்னாங்க. நீங்கள் ஆதிவாசி பிள்ளைகளுக்கு கொடுக்கறதுனால என்னென்ன நன்மைகளை நான் பணித்தளத்தில் பெற்றிருக்கிறோம் அப்படிங்கிறத சாட்சிகளாக ஃபோட்டோவோடு கூட போட்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, அவன்கிட்ட கேட்டேன் எத்தனை மிஷினரி இங்கேருந்து சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி. ஆனால் சொன்னாங்க ஒரு மிஷினரி கூட இல்லை அப்படின்னாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸ்டீஃபன் நீல் என்று சொல்லி பேராக இருந்தார் நம்ம டைசஸில். 1939 46 வரைக்கும் இருந்தார். வெள்ளைக்கார பேராயர். ஒரு அழகாக கோட் பண்ணுறாரு. என்ன சொல்றாரு தெரியுமா? எங்கெல்லாம் கல்வியும் நாகரிகமும் மருத்துவமும் மண்டி கிடக்கிறதோ அங்கே போய் தோண்டிப்பார், ஒரு மிஷினரியின் கல்லறை இருக்கும். சொல்றது புரியுதா? எங்கெல்லாம் கல்வி நாகரிகம் மருத்துவம் மண்டி கிடக்கிறதோ அங்க போய் தோண்டி பாரியா, ஒரு மிஷினரியின் கல்லறை. இன்னைக்கு நீங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கிறது ஆலயங்களால மிஷினரிகளின் கல்லறை. இங்க இருக்கிற ஒவ்வொரு ஆலயங்கள் பின்னாடியும் ஒரு பெரிய மிஷினரியுடைய வரலாறு ஒன்று புதைந்திருக்கிறது. தெரியுமா? யோசித்து பார்த்துருக்கிறீங்களா? நம்முடைய பகுதியை எடுத்துக்கிட்டீங்கன்னா யார் வந்தா மிஷினரியாக? ரேனியஸ். டோனா ஒரு பக்கம் டோனா, எமி கார்மைக்கல் அம்மையார். சொரண்ட பக்கம் யார் தெரியுமா? பேரன்புருக். மருதுகுலா அந்த பக்கம் போனீங்கன்னா சார்ஜென்ட். சிவகாசி பக்கம் போனீங்கன்னா யாரு? ராக்லேண்ட். இடையன்குடி பக்கம் போனீங்கன்னா கால்டுவெல். தூத்துக்குடி பக்கம் ஃபுல்லா கால்டுவெல். முதலூர் பக்கம் யாரு? தாவூது சுந்தரானந்தம். மிஞ்சனபுரம் போனீங்கன்னா ஜான் தாமஸ். ஸோ எல்லா பகுதியில் இருக்கிற எல்லா ஆலயங்களுமே மிஷினரிகளின் கல்லறைகளாலவே நிரப்பப்பட்டிருக்கிறது. எல்லா ஆலயங்களுடைய ஆழ்த்துறையிலும் ஒரு மிஷினருடைய கல்லறை ஒன்று புதைந்திருக்கும். உட்கார்ந்துகிட்டு இருக்கிற ஆலயங்கள் மிஷினரிகளின் கல்லறை. தெருவுக்கு 4 சர்ச்சு, 4 ஸ்கூலு, எங்கேயோ போய்கிட்டு இருக்கிறோம் கல்வியில நாகரிகத்துலலாம். எத்தனை வருஷம் ஆயிடுச்சு இல்லையா? ரேனியஸ் மிஷினரி 1825 பகுதிக்காரடி வைத்து வெறும் 18 வருஷத்துல 346 ஆலயத்தை கட்டினார். அதே ஸ்டீஃபனில் அவர் தான் என்ன சொல்றாரு தெரியுமா? திருச்சியினுடைய வளர்ச்சிக்கு அடையாளம், எங்க திருச்சியில 300 குடும்பம் இருக்கும், எங்க பெரிய சர்ச்சி இல்லவே இல்லை. எங்க திருச்சபையில் நாங்கள் லட்சக்கணக்கான ரூபாய் காணிக்கை கொடுக்குறோம், நாங்க பெரிய சபை. நோ, எங்க சபையில் நாங்கள் 3 கோடி ரூபாய்க்கு பெரிய கோயில் கட்டிட்டோம், நாங்க தான் பெரிய சர்ச்சி இல்லவே இல்லை. திருச்சபையுடைய வளர்ச்சிக்கு அடையாளம் என்ன தெரியுமா? ஒரு திருச்சபை எத்தனை மிஷினரிகளை அனுப்பி இருக்கிறதோ, ஒரு திருச்சபையிலிருந்து எத்தனை பேர் மிஷினரிகளாக புறப்பட்டு போயிருக்கிறார்களோ, அதுதான் வளர்ந்த திருச்சபையினுடைய அடையாளம் என்று சொல்லி ஸ்டீஃபன் நீல் அப்படின்னு சொல்லி பேரை ரெக்கார்ட் பண்றாரு. தலைமுறை கண்ட கிறிஸ்தவர்கள் பாரம்பரியமான கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யோசித்து பாருங்களேன், எத்தனை விஷயம் அனுப்பி இருக்கிறோம், ஒன்று கூட இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க. கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஃபார்மை படிச்சு பாருங்க. ஒரு நிகழ்ச்சி நடந்துகிட்டு ஒரு 3 டான்ஸ் மாத்திரம் பாக்கி இருக்குது, சாட்சிகள் கிடையாதுன்னு. சரியா? நிறைய பெண் பண்ணி கொடுத்துட்டோம். IMS நமக்கு புதுதான் ஏக்கம் அல்ல. 27 மாநிலத்தில் 1981 மிஷினரிகளை கொண்டு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். 32 இடத்துல ஹாஸ்டல், 7 ஸ்கூலு, 10 மருத்துவமனைகள், நிறைய சமுதாய பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இதனால உங்களோட உதாரத்துவமான காணிக்கைகளை 122 ஆண்டுகள் கர்த்தர் நம்முடைய இயக்கத்தை நடத்தி கொடுக்கிறார். ஒரு ஜபத்தினால் நம்முடைய காணிக்கைகளினால தொடர்ந்து இந்த கூடுகை எதுக்கு தெரியுமா? இந்த பிள்ளைங்களெல்லாம் டான்ஸ் ஆட வச்சு பாட வச்சு உங்ககிட்ட இருந்து காசு கலெக்ட் பண்றது கிடையாது. நீ கொடுக்கறதுனால என்னென்ன நன்மைகள் பெற்றிருக்கிறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு நாங்கள் சொல்வதற்காகத்தான். எனக்கு யோசித்து பார்த்துருக்கலாம். ரேனியஸ், மர்காஷியஸ், எமி கார்மைக்கல் அம்மையார்லாம் நம்முடைய பகுதிக்கு வராம உத்தரப்பிரதேசத்துக்கு போயிருந்தாங்கன்னு நம்ம எப்படி இருப்போம்? நம்ம எப்படி இருப்போம்? வெரி குட். நம்ம எப்படி இருப்போம்? அவங்களே மாதிரி யூபியில போய் நாம என்ன பண்ணிட்டு இருந்திருப்போம்? டான்ஸ் ஆடிட்டு இருந்திருப்போம் இல்ல? நாம யூபியில போய் சிக்கிம்ல போய் நாம டான்ஸ் ஆடி இந்த பிள்ளைங்க படிக்க வைங்கன்னு சொல்லி என்ன பண்ணிட்டு இருப்போம்? கேட்டுட்டு இருந்திருப்போம். கர்த்தர் அப்படியே விடவில்லை, கை கொடுக்கிறதாக மாற்றிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுது யூபியில் போறோம். மீண்டுமாக யூபியில் இருக்கிற தமிழ்மாருடைய ஒரு கலாச்சார நடனம். भैया
इंसान भैया हो उगल गगन में चांद भैया हो उगल गगन में चांद। झटपट चली के हो पतवा लगाई जा हो पतवा लगाई जा। अंधली है पूरा पतवा भैया हो उगल गगन में चांद भैया हो उगल गगन में चांद। सके हमनी के भाग खुल गई है चले बूढ़े लड़का जवान भैया हो उगल गगन में चांद भैया हो उगल गगन में चांद। नगरिया में मुक्ति बताइले दिला देव दूत बयान भैया हो उगल गगन में चांद भैया हो उगल गगन में चांद। गगन में चांद गगन में चांद गगन में चांद गगन में चांद भैया हो उगल 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 गगन में चांद। கரெக்டாக ஞாபகம் வச்சிருக்கீல? சரி, உத்தரப்பிரதேசம் எந்த பணித்தளத்திலேருந்து வந்தாங்கன்னு சொன்னாங்க? எந்த பணித்தளம்? மறந்துட்டோம்? சரி, சக்கியா அப்படிங்கிற ஒரு பணித்தளத்திலிருந்து வந்திருக்காங்க. சரியா? 7 பிள்ளைங்க வந்திருக்கிறாங்க. இது அவ்வளவு நம்முடைய சக்கியா பணித்தளத்தில் உள்ள விடுதி மாணவர்கள். சரியா? இப்போ அந்த மிஷினரிட்ட அவங்களுடைய தேவைகள் என்னன்னு சொல்லி கேட்ட பொழுது அவங்க சொன்னாங்க, ஸ்கூல் தொடங்க போகுது. எப்போ தொடங்கும்? ஜூன் மாதம். அப்போ ஸ்கூல் தொடங்க போது அந்த 7 மாணவர்களுக்கும் யூனிஃபார்ம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி, அதான் எங்களுடைய பெரிய தேவை. இப்போ வந்திருக்கிற பிள்ளைங்களுக்கு நம்ம அந்த தேவையை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஒருவேளை நம்முடைய பிள்ளைகளுக்கும் எப்பவும் பள்ளியிடம் தொடங்க போகுது ஜூன். நம்முடைய பிள்ளைகளுக்கு 2 யூனிஃபார்ம் செட்டு எடுத்துருப்போம் தானே, எடுத்து தைக்க கொடுத்து எல்லாம் ரெடி ஆகிருப்போம். இந்த பிள்ளைகளையும் உங்கள் பிள்ளைங்க மாதிரி நினச்சிங்கன்னா அந்த பிள்ளைக்கு ஏதாவது ஒரு பையனுக்கு நீங்கள் உதவி செய்ய நினச்சா கூட ஒரு 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா ஒரு பிள்ளைக்கு யூனிஃபார்ம் எடுத்துடலாம். சரிதானா? ஒரு ஆண்டவர் இந்த நாளில் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார், நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்திருக்கிறார். வருஷத்துக்கு எத்தனை ட்ரிப் ட்ரெஸ் எடுக்கிறோம்? கணக்கே கிடையாது. அப்படிதானே? முன்னாடிலாம் வருஷத்துக்கு ஒரு ட்ரிப் தான், கிறிஸ்மஸ்க்கு மட்டும்தான் ட்ரெஸ் கிடைக்கும். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. நினைச்சா 4 ட்ரெஸ் 5 ட்ரெஸ் எடுக்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் நம்ம என்ன செஞ்சிருக்கிறாரு? ஆசீர்வதித்து இருக்கிறார், உயர்த்தி இருக்கிறார். நம்முடைய பிள்ளைங்களுக்கு ஒரு 1000 ரூபாய்க்கு கிறிஸ்மஸ்க்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தோம்னா, எடுத்துக்கோன்னு சொல்லி ரூபாயை கொடுத்தோம்னா அந்த ரூபாயத்துக்கு நம்ம மூஞ்சிலே எரிஞ்சிரும். ஏன்னா 5000 ரூபாய்க்கு குறைஞ்சி ட்ரெஸ்ஸு எடுக்க முடியாது. நம்முடைய பிள்ளைகள் அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்மை உயர்த்தி இருக்கிற, நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்திருக்கார். ஏன் இந்த பிள்ளைகளுக்கு நம்ம உதவி செய்யக்கூடாது? ஒரு 1000 ரூபாய் எழுதுனீங்கன்னா போதும், உங்கள் கரங்களில் தான் அந்த தீர்மான படிவம் இருக்குது. ஆகவே இந்த பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திக்க உங்களில் யார் முன் வந்தாலும் நீங்கள் தீர்மானத்தில் எழுதி கொடுக்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து ஹரியானா மாநிலத்தில் வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய நடனம். हरियाणे की छोरी मन मत समझो काची डोरी, सदनिया में रुका मेरे बाए का
ऊंचा नाम मेरे हरियाणे का हमने कर दिया ऊंचा नाम मेरे हरियाणे का हमने कर दिया ऊंचा नाम मेरे हरियाणे का। वो सदा मेरा बड़ा सर सदा मेरा नाम से इस हरियाणा की माटी में तेरा ऊंचा मेरा नाम से मेरा नाम से वो सदा मेरा बड़ा सर सदा मेरा नाम से इस हरियाणा की माटी में तेरा ऊंचा मेरा नाम से ऊंचा मेरा नाम से सारे करुष का दूध दही के खाने का मैंने कर दिया ऊंचा नाम मेरे हरियाणे का हमने कर दिया ऊंचा नाम मेरे हरियाणे का हमने कर दिया ऊंचा नाम मेरे हरियाणे का। कुश्ती हो या खेल कबड्डी या बॉर्डर पे जाना रे मेरी माँ ने वचन लिया ना कदे हार गए आना रे हार गए आना रे। वो कुश्ती हो या खेल कबड्डी या बॉर्डर पे जाना रे मेरी माँ ने वचन लिया ना कदे हार गए आना रे कदे हार गए आना रे। सारे जगत में कदर में मेरे गाने का मैंने कर दिया ऊंचा नाम मेरे हरियाणे का हमने कर दिया ऊंचा नाम मेरे हरियाणे का हमने कर दिया ऊंचा नाम मेरे हरियाणे का। ஒரு டான்ஸ் இருக்கு உங்களுக்கு சரியா, சிக்கிமான இருக்க அருமையான தங்கச்சி மகளுடைய ஒரு டான்ஸு. அதுக்கு முன்னதாக இப்போ நீங்கள் பேச போகிறீங்க. நாங்கள் பேசிட்டோம், நிறைய சொல்லிட்டோம். அடுத்து முடிவெடுக்க வேண்டிய நிலையில் நீங்கள் இருக்கிறீங்க. ஒரே ஒரு சம்பவம் சொல்லி முடிச்சிடுறேன். அடுத்து ஒரு பாட்டு பாடுவாங்க, அப்போ நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்க போகிறீங்க. ஸ்டீஃபன் நீல் 1825 நம்ம ஊருக்கு வர்றாரு. அப்பா கிடையாது, வீட்டில் மூத்த பையன், அதுக்கப்புறம் 4 பிள்ளைகள். அவங்க அம்மாட்ட சொல்லாரு, அம்மா நான் திருநெல்வேலிக்கு ஊழியத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி. உங்கள் அம்மா சொன்னாங்க, அங்கே போக வேண்டாம்டா, அப்பா கிடையாது, வீட்டில் நீதான் மூத்த பையன், அப்பா ஸ்தானத்தில் நீதான் என்ன பண்ண, குடும்பத்தை பாதுகாக்கணும், நீ போக நம்முடைய ஜெர்மன்லேயே என்ன பண்ணலாம், ஊழியம் செய்யலாம், எங்கே போக வேண்டாம். அவர் சரி இல்லைம்மா, நான் செய்தி கேள்விப்பட்டுட்டேன், திருநெல்வேலி யார் இருக்கிறா, திருநெல்வேலி யார் இருக்கிறா, ஆதிவாசிகள் இருக்காங்க. யாரை பார்த்து சொன்னாங்க, யாரை பார்த்து சொன்னாங்க, நம்மளை பார்த்து தான். கல்வி கிடையாது, நாகரிகம் கிடையாது, மருத்துவம் கிடையாது, இயேசு கிறிஸ்துவனை யாருன்னு தெரியாது. நான் திருநெல்வேலிக்கு போறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார். அம்மா பேச்சை கூட கேட்கல. அம்மா ஒரு வார்த்தை சொன்னார், என் தாயின் அழைப்பை காட்டிலும் தாயின் கருவிலே என்னை உருவாக்கின ஒரு அழைப்பு எனக்கு மேலானது. என் தாயின் அழைப்பை காட்டிலும் தாயின் கருவில் என்னை உருவாக்கினவரின் அழைப்பு எனக்கு மேலானதுன்னு சொல்லி அம்மா பேச்சை கூட கேட்காம அங்கே வந்துட்டார். 18 வருஷம் ஊழியம் செஞ்சாரு. 347 ஆலயங்களை கட்டினார். 180க்கும் அதிகமான பாடசாலைகளை கட்டினார். நிறைய கிறிஸ்தவ கிராமங்களை உருவாக்கினார். நம்ம ஊர் இல்லையா, விஞ்ஞானபுரம், சுவிசேஷபுரம், சமாதானபுரம், பெத்லஹேம், சமாரியா, சொல்லிக்கிட்டே போகலாம், நல்லூர், ஏகப்பட்ட கிறிஸ்தவ கிராமங்கள், 180க்கும் அதிகமான பாடசாலைகள் வெறும் 18 வருஷத்துல. ஒரு நாள் பாளையமேட்டில் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அவங்க அம்மா ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாங்க. கடிதத்தை கொண்டு வந்து போஸ்ட் மாஸ்டர் கொண்டு வந்து கொடுக்குறான். கடிதத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு. ரேனியஸ், உங்கள் அம்மா உங்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறாங்க என்று சொல்லி கடிதத்தை வாங்கிட்டு பிரித்து பார்க்குறாரு. ஏங்கி அழ ஆரம்பித்தார். உங்கள் அம்மா என்ன எழுதினாங்க தெரியுமா? ரேனியஸ், நீ ஒரு துரோகி, ரேனியஸ் நீ ஒரு துரோகி, திரும்ப எங்க வந்துடாத, நீ திரும்ப ஜெர்மனுக்கு நீ வந்துடாத அப்படின்னு சொல்லி பெத்த தாய் தன்னுடைய மகனுக்கு
ஊழியத்துக்கு வந்ததுனால நீ ஒரு துரோகின்னு சொல்லி பட்டத்தை கொடுத்து லெட்டர் எழுதுனாங்க. யோசித்து பாருங்களேன். 18 வருஷம் உங்களுக்காகவும் எனக்காகவும் பெத்தெடுத்த அம்மா வாயில இருந்து துரோகிங்கிற பட்டம். 18 வருஷத்துல ஒரு முறை கூட சொந்த ஊருக்கு போகல. 18 வருஷத்துல உங்களை என்னை உருவாக்கி ஆளாக்கி மனிதனாக மாற்றி இருக்கிறார் ரேனியஸ். அவருக்கு நம்ம என்ன பிரதிபலன் செய்ய போறோம்? என்ன கொடுத்தோம் தெரியுமா? அவருக்கு இறந்துட்டாருங்க. அவரு இறந்தவருக்கு நம்ம என்ன கொடுக்கல தெரியுமா? கல்லறை தோட்டத்துக்கு என்ன கொடுக்கல? இடம் கொடுக்கல. எல்லா கல்லறையும் மீட்டர் லைன்ல கிளாரிந்த சர்ச்சுக்குள்ள இருக்குது. ரீனியஸ் கல்லறை மாத்திரம் எங்க இருக்கு? ரோட்ல இருக்கு. யோசித்து பாருங்க. ஒரு நாள் வரும், ரேனியஸ் எழும்புவாரு, மர்காஷேஷ் எழும்புவாரு, எமி கர்மைக்கல் அம்மையார் எழும்புவாங்க. நம்மளும் போய் நிற்போம். ஒரே ஒரு கேள்வி கேட்பார். ரேனியஸ் அனுப்புனேன், ரேக்லாண்ட் அனுப்புனேன், எமி கர்மைக்கல் அம்மையார் அனுப்புனேன், எத்தனை மிஸ்டேக்கள் அனுப்பியிருக்கிறேன். கடைசியில் யூபியில இருந்தும் ஹரியானாவில் இருந்தும் பிள்ளைகளை கூட்டிட்டு வந்தேன். எனக்காக நீ என்ன பதில் சொல்ல போறோம்? ஒன்றும் செய்யல ஆண்டவரே சொல்லுவோமோ? நல்ல கோயிலுக்கு வந்தோம், உபவாச கூட்டத்துக்கு வந்தோம், முழு ஜெபத்துக்கு வந்தோம், 4 மாவடி போனோம், எல்லா கூட்டத்துக்கு போனோம் சொல்லுவோமோ? அதெல்லாம் உனக்காக செஞ்ச, அதெல்லாம் உனக்காக நீ கோயிலுக்கு போன, உனக்கு குடும்பத்துக்காக நீ 4 மாவடிக்கு உனக்கு எனக்கு என்ன செஞ்ச? வசனம் தெளிவாக சொல்லுகிறது. புலம்பல் 4:4 தாகத்தால் பிள்ளைகளின் நாவு மேல்வாயோட ஒட்டி கொண்டது, பிள்ளைகள் அப்பம் கேட்கிறார்கள். பைபிள் போட்டிருக்கா இல்லையா? பிள்ளைகள் அப்பம் கேட்கிறார்கள், கொடுப்பார் இல்லை. தாகத்தால் பிள்ளைகளின் நாவு மேல்வாயோட ஒட்டி கொண்டது, பிள்ளைகள் அப்பம் கேட்கிறார்கள், கொடுப்பார் இல்லை. யோபு 31:10 இவ்வாறாக சொல்லுகிறது. யோபு எல்லாத்தையும் இழந்துட்டாரு. அவனுடைய பிள்ளைகள், அவனுடைய ஆடு மாடு ஒட்டகம் வீடு எல்லாம் போயிடுச்சு. நிற்கதியற்ற சூழ்நிலையில, சாவுல எதிர்நோக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில மனைவி கூட விட்டுட்டு போயிடுச்சா. அப்ப எல்லாருக்கும் யோபு யோசித்து பார்க்கிறாரு. என்ன சொல்ற தெரியுமா? 31:17 தாய் தகப்பினல்லாத பிள்ளைகள் என் ஆகாரத்தில் சாப்பிடாமல் நான் ஒருவனாய் சாப்பிட்டதுண்டோ? தாய் தகப்பன் இல்லாத, அப்பா அம்மா இல்லாத, அடுத்து வர சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாத இருக்கிற பிள்ளைகளுக்கு ஷேர் பண்ணாம நான் மட்டும் ஒரு நாள் கூட சாப்பிட்டதே கிடையாது. அப்படி சாப்பிட்டு போனோம், அதனாலதான் ஆசீர்வாதத்தினா இழந்து போயிட்டனோ என்று சொல்லி யோபு கொஞ்சம் தன்னைத்தானே கொஞ்சம் செல்ஃப் எவல்யூஷன் பண்ணி பார்க்கிறார். இன்னைக்கு பீகாரும் சத்தீஸ்கரும் குஜராத்தும் ராஜஸ்தானும் உங்களை என்னையும் பார்த்து கையேந்து நிற்குது. வந்திருக்கிற சிக்கிம் பிள்ளைங்களாம் பார்த்தீங்கன்னு சொன்னா அங்க இருக்கிற கிளைமேட் எப்படி இருக்கும் தெரியுமா? மைனஸ்ல இருக்கும். 8 மாசம் பனிப்பொழிவு, 4 மாசம் மழை. பிள்ளைங்க இருக்கிற வீடே பனிக்கட்டிக்குள்ளதான் இருக்கும். நம்ம ஊர் எப்படி இருந்துச்சு 10 நாளைக்கு முன்பதாக? தீ மட்டும் தான் எரியல மேல, தீ மட்டும் தான் கொளுத்தி போடல, எல்லாம் நடந்துச்சு. அப்படிப்பட்ட பிள்ளைங்க போன ஏப்ரல் மாசம் 26ஆம் தேதி வந்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் டெய்லி 2 ப்ரோக்ராம், காலையிலையும் சாயங்காலமும். நிறைய பிள்ளைங்களுக்குலாம் மூக்குல ரத்தம் வந்துட்டுங்க. வெயில் தாங்க முடியாம மூக்கு வழியா ரத்தம் வந்துட்டு தொடச்சிக்கிட்டே வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. கேட்டோம், ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, இன்னைக்கு நீங்க வேண்டாம். என்ன சொன்னாங்க தெரியுமா? சார், நீங்க இங்க இருந்து எங்க ஊருக்கு என்ன பண்ணி மிஷினரிய அனுப்பிட்டு இருக்கீங்க சார், உங்களுக்கு நாங்க தேங்க்ஸ் சொல்ல நாங்க வர வேண்டாமா? உங்களுக்கு நாங்க தேங்க்ஸ் சொல்லுக்கு நாங்க வர வேண்டாமா? அதுதான் நாங்க வந்திருக்கிறோம். பரவாயில்ல, மூக்குல ரத்தம் வந்தாலும் பரவாயில்ல, கண்ணொலி வந்தாலும் பரவாயில்ல. கிறிஸ்துவுக்காக பிடிக்காததையும் ஏற்றுக்கொண்டார்கள். மிஷினரி பண்ணினா அதாங்க. ஆண்டவருக்காக நமக்கு பிடிக்காததையும் நமக்கு ஒத்துக்கொள்ளாததையும் நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாததையும் ஏற்றுக்கொள்வதுதான் மிஷினரி பணி. உங்களால முடியாது, என்னால முடியாது. அந்த பிள்ளைங்க ஏற்றிருக்கிறாங்க. போயிருக்கிற மிஷினரி டேவிட் ராஜன் யூபிக்கு இன்சார்ஜா இருக்கிறாங்க, ஆண்ட்ரூ, ரேனாக்கா, இவங்களாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. நம்ம என்ன செய்ய போறோம்? ஒண்ணு ஜெபம் பண்ணணும், இல்லைன்னா பிள்ளைகளை என்ன மிஷினரியாக அனுப்பணும். இல்லைன்னு சொன்னா உங்க சார்பா ஒரு மிஷினரி என்ன பண்ணணும்? அனுப்பணும். நம்ம ஈஸி என்ன பண்றோம் சொல்லுமா? ஜெபம் பண்றோம், அது ஈஸி, அதை டிக் பண்ணி கொடுத்துருவோமே நினைக்கிறோம். கர்த்தர் அது கணக்கறிட்டே இருப்பார், கணக்கு கேட்பார். கணக்கு கேட்கிற ஜெபம் வசனம் சொல்லுகிறதோ, நியாயாதிபதி வாசற்படியிலே நிற்கிறார். எக்காலம் ஓத வேண்டியதுதான். இன்று ராத்திரியோ நாளையோ நாளை மறுதினம் எப்போதும் வரலாம். ஒரே ஒரு கேள்வி, தனிப்பட்ட விதத்துல கேள்வி கடந்து வரும். தனிப்பட்ட விதத்துல பதில் சொல்ல வேண்டியது நீங்களும் நானும் தான். என்ன பதில் சொல்ல போறோம்? கையில் கொடுக்கப்பட்ட ஃபார்ம் எடுத்து வச்சுக்கோங்க. பெண் இல்லைன்னா பெண் வாங்கிக்கோங்க.
இப்போ அருமையான தம்பி ஒரு பாட்டு பாடுவாங்க. பாட்டு பாடும்போது அந்த ஃபார்மை நீங்க ஃபில் பண்ணி கொடுத்துடலாம். இப்படி என்னுடைய ஆசை. வந்து இறங்கினது தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி. கர்த்தர் அதிகமான மிஷினரிகளை நம்முடைய மத்தியில தான் அனுப்பினாரு. நம்முடைய பகுதியில் வானளாவிய கோபுரங்கள், எங்கு பார்த்தாலும் ஆலயங்கள், பாடசாலைகள், மருத்துவம் நிறைந்திருக்கிறது. அதிகமான கேள்வி கர்த்தர் நம்ம கிட்ட தான் கேட்பார். என்ன பயிற்சியில் போறோம்? என்ன பயிற்சியில் போறோம்? பாடல் பாடும்போது ஃபார்ம் எடுத்து வச்சுக்கோங்க. பெண்கள்னா பெண் வாங்கிக்கோங்க. ஒரே ஒரு வாழ்க்கை வாழப்போகிறது, ஒரே ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில ஆண்டவருக்காக நான் என்ன செய்தேன் என்பதும் கேள்வி. ஆண்டவருக்காக நாம் செயல்பட அழைக்கப்படுகிறோம். ஒருவேளை சொன்னது போல இன்றைக்கோ நாளைக்கோ எப்பொழுது இந்த வாழ்க்கை முடிவு வரும் சொல்லி நமக்கு தெரியாது. இயேசு எப்பொழுது வருவார்னு சொல்லி நமக்கு தெரியாது. பிறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவரும் அதை பூட்ட மாட்டான் என்று சொல்லி எழுதியிருக்கிற வார்த்தை பிறந்த வாசல் வைக்கப்பட்டிருக்கும் பொழுது வருகின்ற மனதாய் முன் சென்று ஆண்டுடைய பணிக்காய் செயல்பட அழைக்கப்படுகிறோம். சிந்தித்து செயல்படுவோம். சகோதர சகோதரன் நீங்க அதை கொடுக்குறீங்க. இந்த செல்வாபாயின்னு சொல்லி ஒரு அம்மா இந்த ஊரில் அவங்க இந்திய மிஷனரி சங்கத்துக்கு அன்னாரோமாக இருந்து வட்டார தலைவராக இருந்து செயல்பட்டுருக்காங்க. இந்த காணிக்கையில் நீங்கள் அவங்கள்ட்ட பதில் கொடுக்கலாம். ஆண்டவருடைய உள்ளத்தில் என்ன ஏவுவாரோ அதை அப்படியே எழுதி கொடுங்க. ஒரு அண்ணன் கேட்கும்போது சொன்னாங்க, ஒரு மிஷனரி அனுப்பியாச்சு, ஆனால் மாதம் 4000 ரூபாய் காணிக்க வரல. முதல்ல 4000 ரூபாய் வந்துட்டு இருந்தது, 3000 ஆச்சு, 2000 ஆச்சு, 1000, 1500 வந்துட்டு. ஏன் இன்றைக்கு நாம் அதை நிறைவு பண்ணக்கூடாது? மிஷனரி அனுப்பியாச்சுங்க. இந்த திருச்சபையை நம்பி ஒருவேளை இதுவரை நான் கொடுக்கல, இல்லை கொடுத்துட்டு கொடுக்காம இருக்கேன்னு சொல்றீங்களா? உங்களால முடிந்ததை 100 ரூபாய் எழுதுங்க, இல்லை 200 ரூபாய் எழுதலாம், இல்லை 500 ரூபாய் எழுதலாம். கர்த்தர் இந்த இருதயத்தில் பேசின காரியத்தை நீங்கள் தயவு செஞ்சு அதை எழுதி கொடுக்க நண்போடு கூட கேட்கிறேன். மிஷனரி அனுப்பியாச்சு, ஆனால் காணிக்கை கொடுக்கல. சிந்தித்து செயல்படுவோம். எழுதணும் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிழிச்சு கொடுத்துருங்க. பேனா ஒரு வேலை தேவைப்பட்டுச்சுன்னா நம்மளுடைய ஊழியர்கிட்ட நீங்கள் கை ஒழுங்கி காமிச்சிங்கன்னா அவங்க வந்து பேனா தருவாங்க.
சுவிசேஷம் சொல்கிறது, ஆத்மா ஒன்றில் ரட்சிக்காமல் வெட்கத்தோடு ஆண்டவா வெறும் கையனாக நம்மை கண்டுகொள்ளலாம். இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாய் நடுவானிலே தூதர்கள் சேனையோடு வந்து நிற்கும் பொழுது நாம் எல்லாரும் அவரை சந்திக்க ஆயத்தத்தோடு செல்லும் பொழுது, ஆண்டவரே நீர் கொடுத்த கல்வி, நீர் கொடுத்த தாளந்துகள், நீர் கொடுத்த செல்வத்தை நான் பயன்படுத்தி திரளான ஆத்துமாக்களோடு நீ சந்திக்க வந்திருக்கிறேன் என்று சொல்லி சொல்லும் பொழுதுதான், ஆண்டவர் ஆசீர்வதிக்கப்பட்ட என் பிள்ளை என்னுடைய சமூகத்துக்குள்ள நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசி என்று சொல்லி நம்மை அரவணைத்து அழைத்து செல்கிற அந்த ஒரு நேரம் தாங்க மகிமையான நேரம். ஒருவேளை ஆத்துமாக்கள் பேரில நம்ம அக்கறை கொள்ளாமல் விட்டிருந்தோம்னா ஆண்டவரை சந்திக்கிற அந்த நாள்ல வெட்கத்தோடு நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும். ஆண்டவரே, நான் குறிப்பிட்ட சூழ்நிலைக்குள்ள இல்லை. ஆண்டவரே, நீர் கொடுத்த செல்வத்தை, தாளந்துகளை, கிருபைகளை உமக்காக செலவழிக்கிறேன் என்று சொல்லி தீர்மானம் எடுத்துள்ள கடந்து செல்லுங்க. நம் மூலமாக தேசத்திலே ஆண்டவர் பெரிய மாற்றங்களை கொண்டு வர போகிறார். நம்முடைய ஜபம் தேசத்தை அசைக்கிற ஜபமாய் மாறப் போகிறது. எழுதணும் எல்லாரும் கொடுக்குறீங்க. யாரும் செய்கிறேன் என்று சொல்லி நீங்க ஒப்பு கொடுத்து அந்த காரியத்தை நீங்க செய்யலாம். என்ன காரியத்தை ஆண்டவருடைய இதயத்திலே எழுதாரோ அதை அப்படியே செய்யுங்கள். நம்முடைய காணிக்கைகள் மூலமாக அநேகர் நன்மை அடைவார்கள். அதன் மூலமாக ஆண்டுடைய ராஜ்யம் கட்டி எழுப்பப்படுங்க. எழுதுறவங்க இருந்தீங்கன்னா அந்த நம்முடைய அக்கா மாட்ட சகோதரர்களை நீங்க அதை கொடுக்க நம்ம அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். எழுதிட்டீங்களா? வேற ஒருவேளை வீட்டில் போய் தான் நான் யோசிக்கணும், குடும்பத்தில் கணவன்கிட்ட கேட்டு தான் செய்யணும் அப்படி சொல்லி நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் வீட்டுக்கு அந்த பிளட்ஸ் ஃபார்மை எடுத்துகிட்டு போகலாம். யோசித்து நீங்கள் கொண்டு வந்து அந்த நம்முடைய வட்டார தலைவர் அந்த அம்மாட்ட கொடுக்கலாம், இல்லை சபை ஊழியர்கிட்ட கொடுக்கலாம், இல்லை நம்முடைய குருவானவரையிட்ட யாருனாலும் நீங்கள் கொடுங்க. தொடர்ந்து நம்முடைய பணித்தலை சிக்கிம் மாநிலத்திலிருந்து வந்திருக்கின்ற பிள்ளைகளுடைய ஒரு நடனம் இப்பொழுது மேடையிலே நிறைவாக.
Sanalai, Shinami Tamba Sunala, Yesu Prabhu Sanalai, Shinami Tamba Sunala, Yesu Prabhu இன்னொரு ரெண்டே நிகழ்வு மாத்திரம், சரியா? உங்களுக்கெல்லாம் சாப்பாடு ரெடி ஆகிட்டு இருக்கு, அதனால தான். ரைட். அருமையான வினய் சொன்னேன் இல்லையா? ஓகே ஓகே ரைட். வினய் ஐஎம்எஸ்லேருந்து ஒரு பைசா கூட வாங்காமல் தம்பி வினயும் அவங்க அம்மாவும் இன்றைக்கும் கிராமமாக போய் 17 ஆண்டுகள் படுத்த படுக்கையாக இருந்தவர்களுக்கு கத்தர் கொடுத்த விடுதலையை பிரைசாற்றி கொண்டிருக்கிறார்கள். நல்லது ஒரு டான்ஸ் மாஸ்டர், ஒரு டான்ஸ் அகாடமி நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. அநேக கிறிஸ்தவ வாலிபர்களுக்கு மாதிரியாக இருக்கிறார். அநேக அங்கே ஹரியானா பகுதியில் பீவானி பகுதியில் இருக்கிற வாலிபர்களுக்கு நல்ல ஒரு மாதிரியாக இருந்துட்டு இருக்கிறாரு வினய். நல்ல ஒரு சோலோ பெர்ஃபார்மன்ஸ், ஒரு சோலோ நடனம் ஆடுவார். அதுக்கு முதல்ல ஒரு சில காரியங்கள் உங்கள் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஃபார்ம், அது அநேகருடைய காணிக்கையில் பிரிண்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ தேவைகளுக்காக வந்திருக்கிறோம். உடனே கேட்கலாம், எப்போ மீட்டிங் நடத்தலாம், அந்த ஐஎம்எஸ்காரங்களுக்கு ஒரு வேலை கிடையாது, ஒரு ஃபார்மை கொடுத்து ஃபில் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி யார்கிட்ட போய் கேட்போம்? யார்கிட்ட கேட்க முடியும்? உங்ககிட்ட தான் கேட்க முடியும். என்ன கொடுக்குற இடத்துல திரும்ப திரும்ப கேட்க முடியும். ஏன் தெரியுமா? கொடுக்கறதுனால வருகின்ற ஆசீர்வாதத்தை பெற்றதுனால இன்னைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? இந்த நிலையில் கர்த்தர் உங்களை என்னையும் உயர்த்தி வைத்திருக்கிறார். இவ்வளோ ஆசீர்வாதத்துக்கு ஒரு காலத்தில் நம்ம எப்படி இருந்தோம் தெரியுமா? ஒரு காலத்தில் நிலைமை ரொம்ப பரிதாபமாக தான் இருந்துச்சு. இன்னைக்கு சொல்றாங்க நான் ஆண்ட பரம்பரைன்னு சொல்லி. ஒரு பரம்பரையும் கிடையாது. ஒரு காலத்தில் நம்ம எப்படி இருந்தோம்? பெண்கள் மேலாடை அணியக்கூடாது, ஆண்கள் என்ன பண்ணக்கூடாது, மீசை வைக்கக்கூடாது. உயர்ந்த ஜாதியினர் வசிக்கிற தெருக்களில் நான் போகும்போது என்ன பண்ணணுமா? தலையிலுக்கு துண்டு எடுத்து இடுப்பில் கட்டிக்கிட்டு, காலிலுக்கு செருப்பு எடுத்து தலையில வச்சுக்கிட்டு கூணி குறுகி நம்ம நடந்து போகணும். இதுக்கு முந்தின ஒரு காலம் இருந்தது. என்ன காலம் தெரியுமா? நம்ம தெருக்களில் நடக்கும்போது நம்ம பின்னாடி என்ன பண்ணுவாங்களா, பெரிய பெருக்குமாறு கட்டி விட்டுருவாங்களாம். பெருக்குமாரை விட பனை மரத்தில் இருக்கிற சில்லாட்டை இருக்கு தெரியுமா? சில்லாட்டை என்ன பண்ணுவாங்களாம், பின்னாடி கட்டி விடுவாங்களாம். வரலாறுங்க இது. ஏன் தெரியுமா? நாம நடக்கிற தடத்தை நாம என்ன பண்ணணும், அழிச்சிக்கிட்டு போகணும். நடக்கிறது கூட வெளியே தெரியக்கூடாது, அழிச்சிக்கிட்டு போகணுங்கிறதுக்காக. சொல்லப்போனா அந்த அளவுக்கு ஆதிவாசிகளை விட மோசமான வாழ்க்கை என்ன பண்ணிட்டு இருந்தோம், வாழ்ந்துகிட்டு இருந்தோம். என்றைக்கு இயேசு என்கிற வார்த்தை நம்மை தேடி வந்ததோ, என்றைக்கு சுவிசேஷம் நம்மை தேடி வந்ததோ, என்றைக்கு கால்டுவெல்லும் ரேனியஸும் மர்காசியஸும் நம்மை தேடி வந்தார்களோ, அன்றைக்குத்தான் நீங்களும் நானும் மீட்கப்பட்ட ராஜரிக கூட்டமாக மாறி இருக்கிறோம். அதான் நான் சொன்னேன், அந்த ரேனியஸ் கால்டுவெல்லாம் நம்ம பகுதிக்கு வராம உத்தரப்பிரதேசத்திற்கோ பீகாருக்கோ சத்தீஸ்கருக்கோ போயிருந்தாங்கன்னா இன்னைக்கு யூபியும் பீகாரும் சத்தீஸ்கரும் எப்படி இருக்கும்? திருநெல்வேலி தூத்துக்குடி மாதிரி எங்கு பார்த்தாலும் ஆலயங்களாக நிரம்பி இருக்கும். நாம ஸ்கூல் இல்லாம ஆலயம் இல்லாம யூபியை பார்த்தோம் சத்தீஸ்கரை பார்த்தோம் கையை ஏந்தி நிற்போம். ஆண்டவர் நம்ம மீது அன்பு கூர்ந்ததுனால, நம்ம அதிகமாக நேசித்ததுனால மிஷினரிகளை நம்முடைய மத்தியில அனுப்புனார். ஏன் தெரியுமா? நம்ம நம்பினதுனால. அந்த பணியை நாம திரும்ப என்ன பண்ணுவோம், செய்வோம் சொல்லி நம்ம நம்பினதுனால மிஷினரிகளை நம்முடைய மத்தியில் அனுப்புனாரு. நம்பிக்கைக்கு பாத்திரவான்களாக நம்ம நடந்து கொள்வோம். அந்த நம்பிக்கைக்கு பாத்திரவான்களாக அர்ப்பணிப்போம். நம்மால் போக முடியாட்டாலும் நம்முடைய சபையின் சார்பாக பிள்ளைகளை நீங்க என்ன மிஷினரிகளாக எங்களுக்கு தேவை. பிள்ளைங்க எல்லாம் படிக்க வைங்க. இன்ஜினியரிங் படிக்கட்டும், டாக்டர் படிக்கட்டும், நர்ஸ் படிக்கட்டும். ஒரு மிஷினரி டாக்டர், ஒரு மிஷினரி நர்ஸ், ஒரு மிஷினரி இன்ஜினியர் அப்படிங்கிறத பிள்ளைகளுடைய ஊட்டி ஊட்டி வளருங்க. பிற்காலங்கள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இப்பொழுது அருமையான தம்பி வினயுடைய ஒரு சிறப்பு நடனம். राजाओं के राजा की, प्रभुओं के प्रभु की, आइए सब मिलके कहते हैं यीशु मसीह की। यीशु ही मार्ग है, यीशु ही सत्य है, यीशु ही जीवन मेरा। यीशु ही मार्ग है, यीशु ही सत्य है, यीशु ही जीवन मेरा। यीशु ही आदि है, यीशु ही अंत है, यीशु ही जिंदा खुदा।
यीशु ही आदि है, यीशु ही अंत है, यीशु ही जिंदा खुदा। यीशु मसीह की जय, 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 यीशु मसीह की जय। दोस्तों, जानना चाहते हो यीशु के बारे में तो सुनो। काना नगरी में शादी के भीड़ में यीशु का पहला चमत्कार। काना नगरी में शादी के भीड़ में यीशु का पहला चमत्कार। पानी का दाखरस चाक कर खोजा हुआ परेशान। पानी का दाखरस चाक कर खोजा हुआ परेशान। काना नगरी में शादी के भीड़ में यीशु का पहला चमत्कार। पानी का दाखरस चाक कर खोजा हुआ परेशान। भूख को खिलाकर मुर्गों को जिलाकर यीशु ने किए बड़े काम। भूख को खिलाकर मुर्गों को जिलाकर यीशु ने किए बड़े काम। यीशु मसीह की जय, 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 यीशु मसीह की जय। अंधे वो देखते, गूंगे वो बोलते, लंगड़े वो चलते यीशु के नाम से। अंधे वो देखते, गूंगे वो बोलते, लंगड़े वो चलते यीशु के नाम से। अंधे वो देखते, गूंगे वो बोलते, लंगड़े वो चलते यीशु के नाम से। क्रूस को उठाकर, खून को बहाकर, मौत को हराकर दुनिया को जीत लिया। क्रूस को उठाकर, खून को बहाकर, मौत को हराकर दुनिया को जीत लिया। यीशु मसीह की जय, 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 यीशु मसीह की जय। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலே கர்த்தருடைய பிரதான கிருபையினாலே அவருடைய சித்தத்தின்படி இந்த புரோகிராமை அரேஞ்ச் பண்ணி இந்த காரியங்கள் எல்லாம் நடத்தி தர கர்த்தர் கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். எல்லாருடைய ஒத்துழைப்பு, எல்லாருடைய ஆர்வம், வாஞ்சைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக இந்த நாளிலே இப்படிப்பட்டதான மிஷனரி பணித்தளத்தில் இருந்து ஆதிவாசி பிள்ளைகளும் விசுவாசிகளுமாக நம்முடைய மிஷனரிகள் அழைத்து வந்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணுவதற்காக ஐயர் அவர்களை, நம்முடைய பாஸ்டேட் சேர்மன் ஆமோஸ் ஐயா அவர்களை சந்தித்த பொழுது அவர்கள் உற்சாகமாக சந்தோஷமாக அதை ஒத்துக்கொண்டார்கள். ஆகவே சுண்டுவளை நாசரேத் திருச்சபையில் வைத்து நடத்துவோம். நம்ம மற்ற கிளை சபைகளை நம்ம இங்கே அழைத்து பேப்பிலாங்குளம், தலவாய்புரம் எல்லாரையும் ஒன்றா ஒரே இடத்துல இணைத்து இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனமகிழ்ச்சியான ஒரு புரோகிராமை அரேஞ்ச் பண்ணுவோம் என்று சொல்லி தீர்மானித்தோம். அதன்படி எல்லா திருச்சபையின் மக்களும் நீங்கள் வந்திருக்கிறீங்க. உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்திலே வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இந்த மிஷனரி பணிக்காக நீங்கள் ஜெபியுங்கள். உங்களுடைய உற்சாகமான காணிக்கைகளை நீங்கள் பிளட்ஜ் பண்ணி கொடுத்திருக்கிறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை கொடுப்பதற்கான சத்துவத்தை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா.
நாம விசுவாசிக்கிறோம். மனுஷர் கொண்டிருக்கிற ஆசையே தயை. நம்ம அந்த ஒரு வாஞ்சை நமக்குள்ள உருவாக்கிட்டோம்னா அதை ஆண்டவர் நிறைவேற்றி கொடுப்பார். ஹல்லேலூயா. நிச்சயமாக நீங்கள் எடுத்திருக்கிற அந்த முடிவுகள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்தில் வைத்து ஜெபிங்க. கர்த்தர் அப்படிப்பட்ட சத்துவத்தை உங்களுக்கு கொடுப்பாராக. இன்னும் இந்த நாளிலே மைக் செட் அரேஞ்ச்மெண்ட் பண்ண தம்பிமாருக்காக நன்றி செலுத்துகிறேன். வீடியோகிராஃபி எடுக்கிற தம்பிக்காக நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரமல்ல, இந்த உணவு ப்ரிப்பேர் பண்ணதற்காக வந்திருக்கிற அந்த டீம் ஒவ்வொருவருக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அவர்களுக்கும் நன்றி சொல்லுகிறேன். அதில் எல்லாம் உற்சாகமாக எல்லாற்றிலும் ஈடுபட்டீர்கள். நம்ம சபை ஊழியர்கள், அதுபோல செக்ஸ்டன், கோயில் குட்டியார், இன்னும் உபதேசியார், யாவருக்காகவும் நான் நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொருவரும் இந்த இதில் சிரத்தை எடுத்து எல்லாரும் பங்கு பெற்று இந்த கூடுகையை, இந்த நிகழ்ச்சியை ஒரு ஆசீர்வாதமாக மாற்றி கொடுத்ததுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் யாவருக்கும் நன்றி. மறுபடியும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். ஆமென். அவர்களே, இந்த வேளையிலும் வந்து கலந்து கொண்ட உங்கள் யாவரையும் விசேஷமாக சேகரத்தின் கிளை சபையிலிருந்தும் ஆட்கள் வந்திருக்கிறீங்க. உங்கள் யாவருக்கும் மீண்டுமாக மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். முழுமாக இவ்வளவு நேரம் சிறப்பாக நம் மத்தியிலே மிஷனரி பணித்தளத்திலிருந்து வந்த சகோதரர்களுடைய எல்லா நிகழ்ச்சிகளையும் நான் கண்டுகளித்தோம். அவங்க எல்லாரையும் நம்ம கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாமா? எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி மற்றும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து நல்ல நிச்சயத்தை எடுத்திருப்பீங்க. கொடுக்க, ஜெபிக்க, இன்னுமாக நம்முடைய பகுதியிலிருந்தும் மிஷனரிகள் என்ன செய்யணும்? எழும்ப வேண்டும். அதற்காக அநேகர் ஜெபித்து வாரீங்க. தொடர்ந்து அந்த ஆசையை, வாஞ்சையை நம்முடைய பிள்ளைகளிடத்துல நம்ம உருவாக்கலாம். அதற்காக நம்ம ஜெபித்துக் கொள்ளலாம். சும்மா இந்த நாளிலும் நம்ம மத்தியிலே நம்ம எல்லாருக்கும் முதல்ல வந்திருக்கவங்களுக்கு தான் உணவு ஆயத்தம் பண்ணலாம்னு பிளான் பண்ணோம். ஆனால் அன்னை மாதிரி சொல்லிட்டாங்க, வந்திருக்க எல்லாருக்கும் என்ன செஞ்சிருவோம்? சாப்பாடு கொடுத்துருவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆகவே வந்திருக்கிற எல்லாருக்கும் உணவு ஆயத்தமாக இருக்குது. நீங்கள் எல்லாரும் கொஞ்சம் பொறுமை காத்து எல்லாரும் சாப்பிட்டு சொல்லும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து நாம் ஜெபித்து இந்த நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்யலாம். ஜெபம் செய்வோம். மகிமையும் மாட்சிமையும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையானது ஆசீர்வதிக்கப்பட்ட மாலை வேளையில் உம்முடைய பிள்ளைகளாக ஒன்றாக கூடி வட இந்திய பகுதியிலே மிஷனரிகள் மூலமாக உம்முடைய அன்பை ஏற்றுக்கொண்டு அன்பு சகோதர சகோதரிகளுடைய வாழ்வையும் உடைய சாட்சிகளையும் நீங்கள் கொடுத்த தாழ்ந்துகளையும் திறமைகளையும் காண்பதற்கு நீங்கள் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக, தருணங்களுக்காக நன்றி ராஜா. அவர்கள் அழைத்து வந்த ஒவ்வொரு மிஷனரிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். விஷயமாக இந்திய மிஷனரி சங்கத்திற்காக நன்றி தகப்பனே. அநேகரை உம்முடைய நாம் மகிமைக்காக, உம்முடைய ராஜ்யத்திற்கு பிள்ளைகளாக நடத்துவதில்லை நீர் பயன்படுத்தி வருகிற ஸ்தாபனத்துக்காக நன்றி ராஜா. ஒவ்வொரு ஊழியர்களையும் ஆசீர்வதிப்பீராக. அதனுடைய நடத்தி சொல்லுகிற அந்த ஒரே குருவானவரையா கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர்களையும் வல்லமையாக பயன்படுத்தி வருகிற நன்றி. தொடர்ந்து நம்முடைய பொறுப்புள்ள கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். வட இந்திய பணித்தளத்தில் எல்லா விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் எல்லாத்திலும் உம்முடைய நாமும் மகிமைப்படும்படியாக அவர்கள் வாழ உதவி செய்யும்படியாக சொல்லுகிறோம். இது மாலை தகப்பனே, வந்து தங்களை அர்ப்பணித்திருக்கிற போ அல்லது அனுப்பு என்று சொன்ன வார்த்தையின் அடிப்படையில் அன்பிள்ளைகள் கொடுப்பதற்காக, செல்வதற்காக தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்கள். அதை அறிந்திருக்கிறீர் சுவாமி. மனிதனுடைய விருப்பத்தை நீர் அறிந்திருக்கிறேன். தேவனாய் கர்த்தர் தாமே இதை வாங்கி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். உற்சாகமாக கொடுக்கவும், இன்னுமாக ஊக்கமாக ஜெபிக்கவும் எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. எங்களுடைய கரங்களை இந்த கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். சிறியர் ஒருவதற்கு இதை செய்திருக்கிறது எனக்கே செய்திருன்னு சொல்லப்பட்டிருக்கிறது ராஜா. ஆகவே உமக்கென்று எல்லாவற்றையும் செய்ய எங்கள் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஒவ்வொருவரையும் தயவுள்ள கரத்தலை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். தேவனாகி கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், நீர் இருதயத்தை அறிந்து வைத்திருக்கிற ஆண்டவர். ஆக உடைய கரத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். விருப்பங்கள், இயக்கங்கள், தேவைகள் எல்லாம் உண்டு ராஜா. தேவனாய் கர்த்தர் தாமே என் பிள்ளைகளை சந்தித்து வழிநடத்தி செல்வீராக. என் மகதகப்பனே, இதற்காக உணவுக்காக உற்சாகமாக கொடுத்து உழைத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நன்றி. அவர்களும் அதற்குரிய பலனை அடைய ஆண்டவர் உதவியும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லாரும் உண்டு ஆண்டவரை மனதார உண்டு திருப்தியாக செல்ல கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அது போல இந்த மிஷனுடைய பிரயாணத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தாம் இதை வாய்க்கு செய்வீராக. தேவனாய் கர்த்தர் தாமே உங்களை வழிநடத்தி சொல்லும்படியாக ஜெபிக்கிறேன். இரவு நேரத்தில் கடந்து சொல்கிறோம். இரவு நேரத்தில் உங்களுடைய கருத்தலை தாழ்த்தி உங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆவி ஆத்மா சரீரத்தை நீர் எங்களை பலப்படுத்துவீராக. காலையில எழுந்து மிததிக்கிற துதியோடு எங்கள் கடமைகள் செய்கிற பலன் தாரும். துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும்
பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் வழிநடத்தலும் நம் அனைவரோடும் கூட எப்போதைக்கும் தங்கியிருப்பதாக ஆமென். எழுந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை தோத்தரி, என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, அவர் சில சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தெய்வ சமாதானத்துடனே சென்று வாருங்கள்.